எபேசியர் 4வது அதிகாரம் Ephesians 4th chapter 4ம் 5ம் வசனங்களை படிப்போமா. 4th and the 5th verses. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. There is one body and one spirit, even as you are called in one hope of your calling, one Lord, one faith, one baptism. இந்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு பேசும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபம். That God may speak to us through these words, let us all pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைபடும்படியாக பேசும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஜனங்களுடைய மனது இருதயம் எல்லாவற்றையும் எங்களோட ஆண்டு பிரகாசிக்கும்படியாக இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க தங்களை ஆயத்தம் பண்ணி ஒப்பு கொடுக்க உதவி செய்து தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பரே சூலமாய் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நன்றாய் படித்தறிந்த விசேஷமான 2 வசனங்களை நாம் படித்து கேட்டோம். Beloved, we heard 2 words which are familiar to us. இன்னும் நீங்கள் இந்த வசனங்களில் கீழே நீங்கள் படித்துக் கொண்டு வருவீர்களே ஆனால், In the below verses when we read, ஒன்று ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே சரீரம் என்கிற 8 காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. it is written nearly about 8 things, one baptism, one hope and one body and so on. நான் இவைகள் எல்லாவற்றையும் நாம் இப்போது படிக்க போவது கிடையாது. We are not going to study all these things. நேற்றைக்கு நாம் படித்த போது மாயையை குறித்து நாம் படித்தோம். Yesterday we read about vanity. 119வது சங்கீதம் 37வது வசனத்தை எடுத்து மாயை என்றால் என்ன என்று நாம் படித்தோம். In Psalm 119:37 Psalm we read about vanity. யாராவது இந்த வசனத்தை எடுத்தால் அந்த வசனத்தை கூட படிக்கலாம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். பிரியமானவளே, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, turn away mine eyes from beholding vanity. மாயையை பாராதபடி எத்தனையோ காரியங்களை நாம் விலக்க வேண்டியதா இருக்கிறது. We'll have to turn away from many things as to not to see vanity. ஆனால் இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று ஒரு நல்ல தேவ மனுஷன் பேசுகிறார். A man of God says here, turn away mine eyes from beholding vanity and quicken thou me in thy way. மாயை எப்படி ஒரு மனிதனை இழுத்து சாகடிக்கிறது என்று நாம் நேற்றைக்கு படித்தோம். Yesterday we saw as to how vanity pulls a person and destroys his life. பிரியமானவர்களே, அது கண்களிலே கிரியை செய்து அது சரீரத்தை எப்படி அழித்து விடுகிறது என்று படித்தோம். Beloved, we saw as to how it works in the eyes and destroys the body. நாம் ஆண்டவருடைய வழிகள்ல நம்மை நாம் உறுதிப்பட வேண்டியதா இருக்கிறது. It is essential for us to be firm in the ways of God. ஆண்டவருடைய வழிகளிலே உறுதிப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வழிகள் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். To be firm in the ways of God, we should know the ways of God. பிரியமானவர்களே, அப்படியே வழிகளை அறிந்து கொண்டு அவைகளுக்கு ஒப்பு கொடுத்தால் நம்மை ஆண்டவர் அவைகளை உறுதிப்படுத்துவார். If we'll know the ways of God and if we will yield to it, God will make us firm in that way. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரம் உண்டு என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். We read there is one body and one spirit, even as you are called in one hope of your calling. ஒரே ஞானஸ்நானம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. It is also written as one water baptism. அருமையானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்தால் பாவத்தினால அவன் மரிக்க வேண்டியதா இருக்கிறது. Beloved, if a man commits sin, he will have to die to sin. பாவத்திலே மரித்தால் அதற்கு பிறகு நம்முடைய ஆண்டவர் இருக்கிற இடத்திலே போக முடியாது, நரகத்துக்கு தான் போக வேண்டும். Once he will die in sin, then he cannot go to Jesus, he will have to go to hell. இந்த அருமையான உபதேச சத்தியங்கள் பாவத்தில் ஜீவிக்கிறதான ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்து இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அவருடைய வழிகளிலே நடக்க செய்கிறது. These doctrines will deliver a person living in sin and will bring him to Jesus and will make him walk in his ways. இயேசுவினுடைய வழிகளிலே நம்மை நடக்க செய்கிறது. It makes us walk in the ways of God. அதற்கு முதலாவதாக நாம் மனம் திரும்ப வேண்டும். Firstly, we should repent for it. பாவம் நம்முடைய ஜீவியத்தை குறித்து நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கிறது. அந்த நாம் இப்படி ஜீவிக்க மாட்டேன் என்று சொல்லி
நாம் இயேசுவின் பக்கமாய் மனம் திரும்ப வேண்டும். We have a knowledge about sin and we should say that I will not live according to this sin, and we should repent towards God. மனம் திரும்புகிறவன் இயேசுவின் பக்கமாய் மனம் திரும்ப வேண்டும். He that repents should repent towards God, Jesus. எத்தனையோ ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள், ஆனால் இயேசுவின் பக்கமாக மனம் திரும்பாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. Many repent, but if you will not repent towards Jesus, there is no use in repenting. பிரியமானவர்களே, இயேசுவினிடத்திலே வந்து நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். Beloved, we should come to Jesus and confess our sins. இன்றைக்கு இந்த இடத்திலே புதிதாக யாராவது வந்திருந்தால், நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஆண்டவரிடத்திலே அறிக்கையிட வேண்டும். Today, if any of you have come here newly, you have come to Jesus, you should confess your sins to Him. பாவம் உங்களை இயேசுவினிடத்திலே சொல்ல வேண்டும். அறிக்கையிட வேண்டுமானால் என்று சொன்னால் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். You should tell, confessing is you should tell to Jesus your sins. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகள் எல்லாம் பாவங்களாயிருக்கிறது. Idolatry, homophoby and hatred, sin, and all these sort of sins are in our life. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. They do those things cannot enter the kingdom of God. களியாட்டு என்று சொன்னால் பீடி பிடித்தல், சிகரெட் பிடித்தல், கள்ளுசாராயம் குடித்தல், டெலிவிஷன் பார்க்கிறது, இதெல்லாம் அவைகளை சேரும். Watching television, taking cigarette and all of these things, these are fully in the sight of God. இவைகள் இதெல்லாம் நம்மை விடுதலை செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We should deliver us from all these things and should preserve ourselves. அருமையானவர்களே, எப்படி இவைகளில் இருந்து விடுதலை பெறுவது என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிருக்கலாம். You may have an inclination as to how can I be delivered from all these things. ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் என்று கூறுகிறது. The word of God says, through grace and truth sin multiplies. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். Through grace sin can be remitted. நாங்கள் இப்பொழுது ஒரு சத்தியத்தை குறித்து பேசுகிறோம். Today we speak about the truth. இந்த சத்தியங்களை கேட்கும்போது இந்த சத்தியங்களின்படி ஜீவிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். When we hear this truth, you should yield as to live according to this truth. நீங்கள் ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் ஒரு பலனை உங்களுக்கு தருவார். If you will yield, God will give you a strength. பாவம் செய்யாமல் ஜீவிப்பதற்குள்ள ஒரு பலனை உங்களுக்கு தருவார். He will give you a strength as to not to sin. அந்த பலன் தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. That strength is called as grace. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வந்தார். Our Lord Jesus Christ came with grace and truth, being filled with it, he came into this world. மனிதன் பாவம் செய்து அவன் கிருபை இழந்து விட்டான். Man sinned and lost grace. பாவம் செய்து கிருபையை இழந்து செத்த மனிதனை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாக கிருபையின் பரிபூர்ணத்தோடு இயேசு உலகத்திலே வந்தார். In a man who had sinned and lost grace, Jesus Christ came with grace and truth with its fullness to give him grace. பிரியமானவர்களே, பிசாசு மனிதனிடத்திலே பொய் சொல்லி அவனை பொய்யிலேயே வளர்த்து கொண்டு வந்தார். Beloved, the devil lied and was growing in lie. பொய்யர் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. Any lying person cannot enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருந்து There is a place called kingdom of God. அந்த ராஜ்யத்துக்கு ஒரு மனிதன் போவான் என்று கண்டால், for a man to go to that place, அது எந்த தேவனிடத்திலும் இருக்கட்டு, பொய்யர்கள் அந்த இடத்திலே பிரவேசிக்க முடியாது. He may belong to any god, but liars cannot enter to that place. எனவே பொய்யிலே அகப்பட்டு பிசாசுடைய பொய்யிலே அகப்பட்டிருக்கிறதான மனிதனை விடுதலை செய்யும்படியாக ஆண்டவர் சத்தியம் நிறைந்தவராய் இந்த உலகத்திலே வந்தார். Therefore, to deliver men who are bound in lie towards Satan, God came with truth to deliver people from that lie. சத்தியத்தை ஊட்டி அவனை வளர்த்து இயேசுவை போலவே மாற்றி விடுகிறார். He pours truth and he makes them like Jesus. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் உலகத்திலே வந்தார். With grace and truth, being filled with it, he came into this world. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். With grace and truth, sin is remitted. அருமையானவர்களே, பாவம் செய்த மனிதனை ரட்சிப்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார். The Lord Jesus Christ came down from heaven to save a sinner. மனிதனை எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர் உலகத்துக்கு வந்தார். He came down as to deliver man from sin. மனிதனை பிசாசினிடத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக உலகத்திலே வந்தார். He came into this world to deliver man from devil.
மனிதனை சாபத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர் உலகத்துக்கு He வந்தார். came into this world to deliver man from curse. மனிதனை லௌகிகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர் உலகத்திலே வந்தார். He came into this world to deliver man from worldliness. ஆண்டவர் இப்போது தீர்க்க தரிசனமாக பேசினதை கேட்டீர்களே. பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, உலகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, லௌகியத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு. இவைகள் எல்லாம் வல்லமைகள் தான். Sin has a power, world has a power, worldliness has a power, Satan has a power. You heard just through the prophecy. These are all powers. இந்த வல்லமைகள் மனிதனை கட்டி வைத்திருக்கிறது. These powers has bound men. சமுதாயம் என்ற ஒரு வல்லமை மனிதனை கட்டி A power வைத்திருக்கிறது. called society has bound man. அதிகாரம் என்ற ஒரு வல்லமை மனிதனை கட்டி A power வைத்திருக்கிறது. called authority has bound man. பிசாசு என்ற ஒரு வல்லமை மனிதனை கட்டி A power வைத்திருக்கிறது. called Satan has bound man. இந்த பிசாசு யார்? Who is this Satan? இந்த உலகத்திலே சுற்றி நடக்கிற இந்த பிசாசு யார்? Who is this Satan roaming around all the world? இந்த பிசாசு ஒரு காலத்திலே தேவனுக்கும் மனிதனுக்கும் ஊழியம் செய்யும்படியாக இயேசுவுடைய பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவன். This Satan was once upon a time standing beside Jesus to serve man and Jesus. மனுஷனுக்கு வைத்திருந்த இடத்தை அவன் இச்சித்து கேட்டபடியினால் பரலோகத்திலிருந்து அவனை தள்ளிவிட்டார். Because he decided, lusted after the place that was kept for man, he was pushed down from heaven. அருமையானவர்களே, அந்த பிசாசை யாராவது தொழுது கொண்டால் அவர்கள் பிசாசுக்கு வைத்திருக்கிற அக்கினியும் கந்தகம் எரிகிற இடத்திலே பங்கடைவார்கள். Beloved, if any will touch the devil, they will take part of the hell that is kept for the devil. மனிதன் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறார். Man is the child of God. அருமையானவர்களே, அவரிடத்திலே வந்து இயேசுவிடத்திலே வந்து ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். Beloved, you should come to Jesus and receive a deliverance. இன்றைக்கு வரையிலும் பாவம் செய்து பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் தவித்துக் கொண்டிருக்கிற எந்த விசுவாசிகள் புதிய ஆத்துமாக்கள் ஆனாலும் சரி, அருமையானவர்களே, இயேசுவிடத்தில் வந்து உங்களை தாத்தினார் அவர் பாவத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார். Whether you are a new believer, a new soul or a believer, you are being in sin and being troubled by sin. If you will come to Jesus, he will deliver you. உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். You should confess your sins. பாவங்களை இயேசுவிடத்திலே சொல்ல வேண்டும். Tell your sins to Jesus. அப்படியானால் அவர் பாவத்திலிருந்து விடுதலை செய்வார். And then he will deliver you from your sins. கிருபையினால விடுதலை செய்வார். By his grace he will deliver you. சத்தியத்தினால விடுதலை செய்வார். By his truth he will deliver you. அவருடைய இரத்தத்தினால் அவர் உங்களை கழுவுவார். By his blood he will wash you. உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல அது வெண்மையாய் மாற்றி விடுவார். Your sins, though it be like scarlet red, he will make it like white snow. உன்னுடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்து He விடுவார். will throw your sins behind his back. உன்னுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே அவர் போட்டு He will விடுவார். throw your sins into the depth of the sea. பாவம் உன்னை கடிக்கும் என்று வேதம் கூறுகிறது. The word of God says sin will devour you. உன்னை கடிக்கும். It will bite you. பாவம் உன்னை கடிக்கும். Sin will bite you. பாவத்தில் நீ பாவம் உன்னை கடிக்காதபடிக்கு பாவமாக சாவமாக அப்படி மனுஷர்களால மாற்றப்பட்டிருக்கிற இயேசுவை நீ நோக்கி பார்ப்பாய், ஆனால் நீ பிழைப்பாய். That sin may not bite you. If you will look unto Jesus who became sin for you, death for you, you shall live. நீ நன்மை செய்யாமல் தீமையிலே பழகுவாயானால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று வேதம் கூறுகிறது. The word of God says if you will not do good, you will do evil. Sin shall lie at the door. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதை நீ தூக்கி எறிந்து விட்டுதான் நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். Dear child of God, you should throw it away and enter the kingdom of God. ஒரு நல்ல ஆண்டவர். He is a good God. உனக்காக உலகத்தில் வந்து உன்னை ரட்சிக்கும்படியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். He gave himself that he might come into this world to save you. அவர் மரித்திருக்கிறார். He had died for you. அவர் உனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். He has been resurrected for you. பாவத்திலிருந்து பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி விடுகிறார். He's not only forgiven you sins, by his blood he has washed you. உன்னை சுத்திகரிக்கிறார். He sanctifies you. உன்னை பரிசுத்தமாக்குகிறார். He makes you holy. தன்னை போல நீ மாறும்படியாக உன்னை பரிசுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு கொண்டு வருகிறார். He's taking you from holiness to holiness to make you like him. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, By your calling, even as you called into one hope. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். Beloved child of God, God has given you a hope. விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. Faith is different and hope is different. விசுவாசம் என்பது இந்த உலகத்துக்குரியது. Faith belongs to this world. நம்பிக்கை என்பது பரலோகத்துக்குரியது. Hope belongs to heaven. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, Even as of your calling, as you called into one hope. பிரியமானவர்களே, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Beloved, you called into one hope. அந்த நம்பிக்கை என்ன? What is that hope? இயேசு இருக்கிற இடம்.
The place where Jesus is. இயேசு இருக்கிற இடத்திற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to the place where Jesus is. உங்களை அழைத்திருக்கிறார். He has called you. என்னை அவர் He அழைத்திருக்கிறார். has called me. எங்களை அவர் He has அழைத்திருக்கிறார். called us. ஊழியக்காரர்களாகிய எங்களையும் உங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். We the servants of God and you, He had called us. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல. Even if you're calling as you're called into one hope. எத்தனை நம்பிக்கை? How many hope? ஒரே நம்பிக்கை. Just one hope. அநேக நம்பிக்கைகள் Not இல்லை. many hopes. என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. There are many mansions in my Father's அதில் ஒரு house. ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் I go to prepare a place for you, நான் said போய் Jesus. ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். He said, after I will go and prepare a place for you, I'll come back and gather you unto myself. அருமையானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எது? Beloved, what is our hope? இயேசு இருக்கிற இடம்தான் நம்முடைய நம்பிக்கை. The place where Jesus is, that is our hope. அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us unto that place. இயேசு அவர் உங்களை He அழைத்திருக்கிறார். has called you. அந்த இடத்திற்கு ஆதாமை அழைத்தார். He called Adam to that place. ஆதாமை அழைத்து கொண்டு வந்து அந்த இடத்துக்காக ஒரு இடத்திலே He வைத்தார். called Adam and set him in that place. அவன் அந்த இடத்தை விட்டு விட்டார். He left that place. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, அவர் காயினை அழைத்தார். He called Cain, ஆபேலை அழைத்தார். called Abel, ஆபிரகாமை அழைத்தார். called Abraham, யாக்கோபை அழைத்தார். called Jacob, ஈசாக்கை அழைத்தார். called Isaac, தாவீதை called அழைத்தார். David. ஆனால் அவர்கள் எல்லாரும் இந்த சிராக்கியத்துக்குள்ள மாற முடியவில்லை. But they were not able to come into this privilege. ஒருவேளை பிசாசு அவரிடத்தில் வேறு விதத்திலே கிரியை செய்தான், ஒரு பக்கத்திலே வேறு விதமாக கிரியை செய்தான், மறுபக்கத்திலே அதற்கு ஒரு காலமும் தேவைப்பட்டது. The devil worked in some way, and for another thing was essential for it. அவன் ஒரு காலம் கூட அதற்கு தேவைப்பட்டது. ஒரு காலம் A period of time was essential for it. ஒரு காலம் கூட தேவைப்பட்டது. A period of age was essential for it. எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார். God has called everybody. பிசாசு இவர்களுக்கு இடையே வந்து நுழைந்தபடியினால அந்த நம்பிக்கையை அவர்கள் பிடித்துக் கொள்ள முடியவில்லை. Because Satan came in between, they were not able to cling on to that hope. புதிய எருசலேமாகிய நம்பிக்கைக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He's called us unto that hope called New Jerusalem. ஒரே அவர் ஒரே நம்பிக்கைக்கு என்று அழைத்திருக்கிறார். He's called us unto one hope. அந்த நம்பிக்கையை நாம் பிடித்துக் கொள்ள Let's வேண்டும். cling on to that hope. அதற்கென்று நாம் பாடுபட வேண்டும். We should suffer for it. அதை நாம் படிக்க வேண்டும். We should take it. அதிலே பழக வேண்டும். We should experience in it. அதை படிக்க வேண்டும், அதிலே பழக வேண்டும். We should read it, walk in it. அதிலே நாம் வளர வேண்டும். We should grow in it. அதிலே இயேசுவை போல நாம் மாற வேண்டும். We should become like Jesus. மாறி அந்த இடத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். We should inherit that place. இவைகள் எல்லாம் அந்த அழைப்பிலே உண்டாயிருக்கிறது. These are all in that calling. இந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும். Only those who have received this calling can do this ministry. இந்த அழைப்பை பெற்றவர்கள் தான் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஜீவிக்க முடியும். Only those who have received this calling, they can live in the New Testament church. இந்த ஆரணி ஆண்டவர் அழைக்கிறார். God calls this Arani. இந்த ஆரணியின் சுற்றுப்புறங்களை ஆண்டவர் அழைக்கிறார். God calls the surrounding place of this Arani. ஆரணியை நேசித்து அழைக்கிறபடினாலே தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். And because He has loved Arani and is calling them, He has given us such a situation like this. எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அவர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். Even if you're going to say we don't need this, still He is giving you this occasion. பிரியமானவர்களே, இந்த 5வது வசனத்திலே ஒரே கர்த்தரும் ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று நாம் படிக்கிறோம். Beloved, in the 5th verse we read one Lord, one faith and one baptism. ஒரே உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, even as you call into one hope according to your calling, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. There's one faith and one spirit. எத்தனை சரீரம்? How many body? ஒரே ஒரு சரீரம். One body. அநேக சரீரங்கள் இல்லை. Not many bodies. இந்த சரீரம் என்றால் என்ன? What is meant by body? எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை படிப்போமாக. Ephesians 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். பிரியமானவர்களே, சரீரமாகிய சபை. Beloved, the church, the body. எத்தனை சபை? How many church? ஒரே சபை. One church. எத்தனை சபை? How many church? ஒரே சபை. One church. எத்தனை சபை? How many church? ஒரே சபை. One church. சரீரமாகிய சபை. Church, the body. அப்படியானால் நாம் காண்கிற இந்த சபைகள் எல்லாம் என்ன? If so, what are all these churches that we see? அருமையானவர்களே, இந்த வசனத்தில் எழுதப்பட்டவைகளின்படி சகலமும் உண்டாயிருக்கிற ஒரு சபை உண்டாயிருக்கும்.
There will be a church that will have everything according to this verse. அதுதான் சபை. That is church. இந்த வசனங்களில் இருக்கிறது போன்ற ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். They will have ministers as according to this verse. இந்த வசனங்களில் இருக்கிறதை போல உபதேசங்கள் இருக்கும். There will be doctrines as according to this verse. இந்த வசனங்களில் இருக்கிறதை போல ஊழியங்கள் இருக்கும். There will be ministries as according to these verses. இந்த வசனங்களில் இருக்கிறதை போல மனுஷர்கள் அப்படியாய் மகிமையாய் மாற்றப்படுவார்கள். People will be made like wheat as according to these verses. ஆண்டவர் கூறுகிறது என்ன? What does God say? ஜாதிகளிலே மகிமையை புரண்டு ஓடுகிற நதியை போல பெருக பண்ணுகிறேன். I will make nations flow like a river. ஜாதிகளுடைய மகிமையை புரண்டு ஓடுகிற நதியை போல பெருக பண்ணுகிறேன். I will make the glory of the nations make like a river. புரண்டு ஓடுகிற நதி இந்த ஆரணி ஆற்றிலே தண்ணீர் புரண்டு ஓடுகிறதா இருந்தால் அப்படியாக அது தளன்று அப்படியே உருண்டு ஓடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். You could have seen the river running down, flowing down. அப்படியாக மனுஷனுடைய மகிமையை அப்படியாக மாற்றக்கூடிய ஒரு சபை உண்டாயிருக்கும். There will be a church that will make man's glory like that river. அதுதான் சபை. That is church. மற்றது ஒன்று சபை அல்ல. Other things are other churches are not church. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், அப்படியானால் ஆதி நாட்களில் இவைகள் இருந்ததா என்று கேட்கலாம். You may ask, if so, was it in the former days? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படியுங்க. Philippians 1:12. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். படியுங்க. அரண்மனை எங்குள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். பெரியமானவளே, அப்படியானால் இன்றைக்கு இருந்தது போல அன்றைக்கும் இருந்தது. Beloved, if so, as it is today, it was also in the former days. ஆனால் அப்போஸ்தலர் என்கிறதான ஒரு கூட்டத்தார் அன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். But a group of apostles were doing the ministry in those days. அவர்கள் செய்த ஊழியங்கள், அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய சபைகளை குறித்து இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The ministries, the doctrine, their church is written in the word of God. பிரியமானவர்களே, இந்த சபையினுடைய பக்தி விருத்திக்காகத்தான் ஆண்டவர் ஊழியக்காரரை கொடுத்தார் என்று எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். From Ephesians 4:11 we see God has given the servants of God for the edification of this church. ஏதோ தங்களுடைய விருப்பத்தின்படி போய் ஒரு காரியத்தை செய்கிறது அல்ல, ஆண்டோட மனதின்படியே போய் அவர்கள் ஊழியத்தை செய்யும்படிக்கு ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் அவர் கொடுத்தார். God has given us a group of servants not doing the will according to their own ways, but to do will of God according to the ways of God. ஆண்டோட மனதின்படி அவர்கள் ஊழியம் செய்து கொடுக்க வேண்டியதா இருந்தது. They should minister according to the mind of God. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, even if you're calling as you call unto one hope, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many mansions. அதில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். I go to prepare a place for you. அந்த நம்பிக்கைக்காக அவர் உங்களையும் எங்களையும் அழைத்திருக்கிறார். For that hope he has called you and me. நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, even as you call unto one hope, ஒரே சரீரமும் one body ஒரே ஆவியும் உண்டு. and one spirit, ஒரே கர்த்தரும் one God ஒரே விசுவாசமும் and one faith, ஒரே ஞானஸ்நானம் உண்டு. one baptism. பிரியமானவர்களே, ஒரே விசுவாசம் தான். Beloved, there is just one faith. விசுவாசம் என்பது உபதேசத்தை காட்டுகிறது. Faith shows the doctrines. ஒரே உபதேசம் தான். Just one doctrine. வேத வசனத்தை கண்டபடி பிரசங்கிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. Nobody has the right to twist the word of God and to preach it as they like. வசனத்தில் ஒரு உபதேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. It is written about the word of God, the doctrines here. பிரியமானவர்களே, ஒரே அந்த உபதேசத்தின்படி ஒரே ஞானஸ்நானம் உண்டு. According to that doctrine there is one baptism. இந்த ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று சொன்ன இந்த சபை இரண்டாவது ஞானஸ்நானம் எடுத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. This church which says there is one baptism, it is said they can take other baptism also. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை படிப்போமாக. Acts 19:1-3. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான்
தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அடுத்த வசனத்தை படி. அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, இங்கு யோவானுடைய கையினால ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பரிசுத்த பவுல் இரண்டாவது ஞானஸ்நானம் கொடுக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Here it is in the word of God, Saint Paul baptized once again those people who were taken water baptism in the hands of John. இவர்கள் எபேசு சபையில் உள்ள விசுவாசிகளாயிருந்தார்கள். They were believers in the church of Ephesus. பிரியமானவர்களே, இதிலிருந்து சரியான ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். From this we should understand that there is a right kind of water baptism. யோவான் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தார். John gave baptism unto repentance. ஏனென்றால் அருமையானவர்களே, அந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கல்வாரியிலே மரிக்கவில்லை. In those days, because Jesus did not die on the cross of Calvary. பாவம் மன்னிக்கப்படுவதற்காக ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. For the forgiveness of sin, water baptism was given. எனவே அதற்குரிய இரத்தம் தேவைப்பட்டது. Blood was essential for it. அந்த இரத்தம் இல்லாதபடியினால பாவங்கள் மூடப்பட்டிருந்தது, பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்படவில்லை. Because there was no blood, sins were covered, it was not forgiven. அப்படி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is written so in the word of God. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. Without shedding of blood there is no forgiveness of sins. திக்கு வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. The word of God says without shedding of blood there is no forgiveness of sins. அப்படியானால் எந்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும்? If so, what blood should be shed? இளங்காளையினுடைய இரத்தமா? Is it the blood of the young lamb? ஆட்டுக்கடாவினுடைய இரத்தமா? Or of the goat? அல்லது பறவையினுடைய இரத்தமா? Or of the birds? பிரியமானவர்களே, அந்த இரத்தம் அல்ல. Beloved, not that blood. தேவகுமாரனே உலகத்திலே வந்து மரிக்க வேண்டும். The Son of God should come into this world and should die. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட He should வேண்டும். die and should be buried. மூன்றாவது நாள்ல உயிரோட எழும்ப On வேண்டும். the third day he should be resurrected. அந்த இரத்தத்தினால சிந்தப்படுகிற அந்த இரத்தத்தினால மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று ரிக்வேதம் கூறுகிறது. With that blood, the word of God makes it clear the sins of man will be forgiven. தேவனை பற்றி அறிய வேண்டும் என்று யாரெல்லாம் தேவ சமூகத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். All those who were in the presence of God to know God, God revealed himself to them. அவர்கள் எல்லாரும் தேவனை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்தார். He helped them to know God. பிரியமானவர்களே, ஆனால் அவர்கள் தங்களுடைய வழியை விட்டு தேவனிடத்தில் வர வேண்டியது அவசியமாயிருந்தது. But it was essential for them to leave the way and to come unto God. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. Salvation is by him and by none else. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. There is no other name commanded on heaven and on earth among men for men to be saved other than the name Lord Jesus. எந்த நாமத்திலே மனுஷனை ரட்சிக்க வேண்டும்? In which name man should be saved? தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உலகத்தில் அநேகர் உண்டு. There are many gods in this world. ஆனாலும் பிதா ஒருவரே. But Father is one. எந்த நாமத்திலே மனுஷனை ரட்சிக்கிறது? In what name is man saved? எந்த தெய்வத்துடைய நாமத்திலே மனுஷனை ரட்சிக்கிறது? In the name of what God is man saved? பிரியமானவர்களே, அப்படி பரலோகத்திலே ஒரு கேள்வி உண்டானது. Beloved, such a question was raised in heaven. அப்பொழுதுதான் இயேசு என்கிற தேவனுடைய நாமத்திலே மனுஷனை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையானது பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொடுக்கப்பட்டது. Then a commandment was given to the earth from heaven saying, in the name of the Lord Jesus Christ people should be saved. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். All ye that are in the uttermost parts of the earth, look unto me and then ye shall be saved. நானே தேவன், வேறொருவரும் இல்லை. I am God and none else. என்னை தவிர வேற தேவன் இல்லை. There is no other God other than me. நானே தேவன். I am God. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். All ye in the uttermost parts of the world, look unto me. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. Salvation comes by him and by none else. ஆமாம். பிரியமானவர்களே, எந்த தெய்வத்தினால ரட்சிப்பு? Beloved, through which God is this salvation? இயேசுவாலே மட்டும்தான் ரட்சிப்பு. It is only through Jesus. இயேசு என்றால் யார்? Who is this Jesus? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Call him Jesus. ஏனென்றால் அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். For he shall save his people from sins and shall save them. அருமையான ஆரணி ஜனங்களே, beloved people of Arani, அருமையானவர்களே, beloved people, எங்களுக்கு அருமையானவர்களே, beloved people, பரலோகத்துக்கு அருமையானவர்களே, beloved people belonging to heaven, இயேசுவுக்கு அருமையானவர்களே, beloved people belonging to Jesus, இந்த உலகத்துக்கு அருமையானவர்களே, beloved people belonging to this world. உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டுமா? Do you need salvation? பாவத்திலிருந்து மன்னிப்பு வேண்டுமா? Need forgiveness from sins? நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். Come to Jesus. நீங்கள் வந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Come unto him, call unto him. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look unto Jesus.
ஏன் நோக்கி பார்க்க வேண்டும்? Why should you look unto him? அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is hanging there on உன்னுடைய the cross. பார்வைக்கு அற்பமாய் இருக்கிறார். He is based in your eyes. உன்னுடைய பார்வைக்கு அவர் அற்பமாய் இருக்கிறார். He is based in your eyes. நீ அவரை நோக்கி பார்த்தால் ரட்சிக்கப்படுவாய். If you will look unto him, you will be saved. உனக்கு பரலோகம் வேண்டுமா? Do you need heaven? உன்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டுமா? Do your family need to be saved? அக்கினியாகிய பாதாளத்துக்கு நீங்கி அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா? Should they be saved from the hell fire? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமா? Should they inherit the kingdom of God? நீ உன் பிள்ளைகளும் ஆண்டவருடைய வீட்டிலே நித்தியமாய் ஜீவிக்க வேண்டுமா? Should you and your children live in the house of God for eternity together? எங்களுக்கு அருமையானவர்களே, Dear people, எங்களுக்கு ஜீவன் போல இருக்கிறவர்களே, you who are life like us, like unto us, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். look into that Jesus crucified on the cross. அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். Then he shall be saved. இயேசு கூறுகிறார், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். Jesus says, then he shall be இயேசுவை saved. நோக்கி பாருங்கள். Look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Look unto Jesus. வேறு எங்கும் போக வேண்டாம். வேறு எங்கும் போக You need வேண்டாம். not go to anywhere. நீங்கள் வேறு எங்கு போனாலும் முடிவு நரகம். Even if you're going to go anywhere, the முடிவு end is hell. முடிவு அக்கினி. Hell is the end. உனக்கு நன்மை ஒன்றுமே கிடையாது. You don't have any good. அருமையான ஆரணி ஜனங்களே, Dear people of Arani, சுற்றுப்புறத்தில் இருக்கிற எங்களுக்கு பிரியமானவர்களே, dear beloved people in the surroundings, உனக்காக மரித்திருக்கிற, உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பாயாக. look at that Jesus who died for you, shedding blood for you. அவரால் அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. Salvation comes by him and by none else. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு For us to be saved, வானத்தின் கீழே, below the heaven, பூமியிலே, in earth, மனுஷர்களுக்குள்ளே among men, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. no other name has been commanded other than his name. நீ ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் தாமே உனக்கு ஒரு நாமத்தை For you கட்டளையிட்டிருக்கிறார். to be saved, God himself has given a name to you. அவரிடத்திலே நீ போவாயாக. Go to him. அவரிடத்திலே வந்து விடுவாயாக. Come unto him. அவர் தான் தேவன். He is God. அவருடைய பெயர் இயேசு. His name is இயேசு Jesus. என்றால் யார்? Who is this Jesus? இயேசு என்றால் பொருள் என்ன? What is the meaning of Jesus? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Call him Jesus. அவர் ஏனெனில் அவர் தன்னுடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். For he shall save his people from sins and shall save them. இயேசுவினிடத்திலே வந்து Coming to Jesus, உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் சொல்லிவிட வேண்டும். tell all your sins to him. உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்ல Tell வேண்டும். all your sins to him. உங்களுடைய பாவங்களை நீங்கள் சொல்லுவீர்களே If you will tell all your sins to him, அவர் உன்னை அந்த பாவங்களை மன்னிப்பார். he'll forgive you your sins. உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் நீக்குவார். Forgive your iniquities. அவருடைய நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், If we will confess our sins to him, நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து he'll forgive us our sins. எல்லா நியாயங்களையும் நீக்கி Take away all the நம்மை reproaches. சுத்திகரிப்பதற்கு To sanctify us. அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். Is faithful and just. இயேசுனுடைய உண்மை எப்படி வெளிப்படும்? How will the faithfulness of Jesus be உன்னுடைய revealed? பாவங்களை நீ அறிக்கையிட வேண்டும். You should confess your sins. உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். You should confess your sins. எங்கே இருந்து அறிக்கையிட வேண்டும்? Where should you confess? இங்க வந்திருந்தால் இங்கே இருந்து அறிக்கையிடுங்கள். You should come here and confess. இங்க வராவிட்டால் வீடுகள்ல இருந்து அறிக்கையிடுங்கள். If you're not here, confess in your houses. நீ இருக்கிற இடத்திலே இயேசு உன்னை சந்திப்பார். The place where you are, Jesus will meet you. எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம். Wherever you may be. உன்னுடைய பாவங்களை நீ இப்பொழுது விராந்து குடிக்கிற கடையில் இருந்து அறிக்கையிட்டால் அங்கேயே உன்னை சந்திக்க இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Right now in the laundry place, if you're confessing your sins, he is forgiving you. உன்னுடைய பாவங்களை நீக்கி உன்னை நீதிமான் ஆக்க இயேசு உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். He is faithful and just to forgive your sins and to make you just. அவருடைய நீதி எப்படி வெளிப்படும்? How will his righteousness be உன்னுடைய revealed? பாவங்களை நீ அறிக்கையிட வேண்டும். You should confess your sins. அவருடைய உண்மை எப்படி வெளிப்படும்? How will his faithfulness be revealed? உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிட You should வேண்டும். confess your sins. இயேசு நானே தேவன், Jesus, he is God. வேறொருவரும் இல்லை. There is no other else. அவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். He will not let you be ashamed. நீ உன்னை வெட்கப்படுத்திக் கொள்ளலாம். You may shame yourself. உலகத்தில் உள்ள உன்னுடைய தாய் தகப்பன் உன்னை Your வெட்கப்படுத்தலாம். parents may shame you. ஆனால் இயேசு உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். But Jesus will never நீ shame you. ரகசியமாய் செய்த பாவத்துக்காக, For your secret sins. நீ ரகசியமாய் நீ ரகசியமாய் செய்த பாவங்களுக்காக For the sins that you do in secret places. இயேசு பரஸ்யமாக கல்வாரியிலே ரோட்டோரத்திலே
எல்லாருக்கும் தெரிந்த விதத்திலே அவர் சிட்சிக்கப்பட்டார். Jesus was chastised in public before every people. நீ உன்னுடைய அவமானங்களை தானே சுமந்து கொண்டார். He took all your shame on himself. நீ பயப்படாதே. Do not fear. இயேசுவிடத்திலே வந்து விடுவாயா. Come unto Jesus. பிரியமானவர்களே, இயேசுவிடத்திலே வந்து பாவங்களை அறிக்கையிடுகிற ஜனங்களை இயேசு ரட்சிக்கிறார். Beloved, people who come to Jesus and will confess the sin, He saves them. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? Those people who say, what should they do? இந்த ஒரே ஞானஸ்நானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட They வேண்டும். should yield to this one baptism. எத்தனை ஞானஸ்நானம்? How many baptisms? ஒரே ஞானஸ்நானம். One baptism. அந்த எந்த ஞானஸ்நானம்? What baptism is that? அதுதான் சரியான That is ஞானஸ்நானம். right baptism. உலகத்தார் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துக் All கொள்ளுகிறார்கள். people in this world take water baptism. எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களும் முழு உலகமும் ஞானஸ்நானம் எடுத்துக் People கொள்ளுகிறார்கள். belong to all castes and kindred. The whole world take baptism. கங்கையிலே போய் ஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். They go to கேன்சஸ், கங்கை 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 நதி. They go to Ganges and take baptism. காசியிலே போய் ஸ்நானம் எடுத்துக் They go to கொள்ளுகிறார்கள். Kasi and take baptism. திருப்பதியிலே போய் ஸ்நானம் எடுத்துக் They go to Tirupati கொள்ளுகிறார்கள். and take baptism. கன்னியாகுமரியிலே போய் ஸ்நானம் எடுத்துக் They go to கொள்ளுகிறார்கள். Kanyakumari and take water baptism. ஆனால் அவர்கள் எதற்காக ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள்? What for are they baptized? மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். To die they take baptism. For dead they take baptism. மரித்தவர்களுக்காக. For dead people they take baptism. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனம். 1 Corinthians 15:29. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? அருமையானவர்களே, மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றுக் They take கொள்ளுகிறார்கள். baptism for the dead. மனைவி மரித்தால் மனைவி அடக்கம் பண்ணிவிட்டு புருஷனுக்கு நல்ல வஸ்திரம் தரித்து அவனை ஸ்நானம் பண்ணி வஸ்திரம் தரித்து அவனை வைத்துக் If கொள்ளுகிறார்கள். wife dies, they bury the wife and then the husband is dressed and he takes baptism. புருஷன் மரித்தால் அவனை குளிப்பாட்டி அவனை அடக்கம் பண்ணி If விடுகிறார்கள். husband dies, he is bathed and then he is buried. அந்த புருஷன் மாப்பிள்ளையாக பரலோகத்திலே போய் உட்கார்ந்து And that கொண்டிருக்கிறார். husband sits as a bridegroom in heaven. அவன் இதுதான் ஜனங்கள் அறியாதிருக்கிற ஒரு மூட நம்பிக்கை. This is the ignorant of the peoples. அந்த புருஷன் மாப்பிள்ளையாக பரலோகத்திலே போய் உட்கார்ந்து That கொண்டிருக்கிறார். husband as a bridegroom is sitting in heaven. அந்த மனைவியை குளிப்பாட்டி The wife is bathed, அவளுக்கு வெண்வஸ்திரம் தரித்து white dress is clothed, அவர்கள் வீட்டிலே வைத்து விடுகிறார்கள். and she is kept in the family. ஏன் அவளை குளிப்பாட்டுகிறார்கள்? Why is she bathed? புருஷனுக்காக அவள் சுத்தமாய் இருக்க வேண்டும் For the husband she என்பதற்காக. should be clean. ஏன் வெண்வஸ்திரம் தரிக்கிறார்கள்? Why is she cladded with the white அவள் raiment? தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. To preserve her sanctity. அதற்கு பிறகு இவள் மரிக்கும் போது After which, when she dies, இவளையும் கூட குளிப்பாட்டி அடக்கம் பண்ணி காத்து கொண்டிருக்கிற அந்த புருஷனிடத்திலே அனுப்பி விடுகிறார்கள். even she is bathed and dressed and she is sent to the husband who is waiting for her. முந்தி மரித்த அந்த புருஷன் துஷ்டனாயிருந்திருப்பான். The husband who had died, he may be an evil person. அவன் கொலைகாரனாயிருப்பான். He might have been a murderer. He குடிகாரனாயிருப்பான். might have been a drunkard. அவன் துன்மார்க்கனாய் He might have ஜீவித்திருப்பான். lived a wicked life. அவன் போய் பரலோகத்தில் இருக்கிறானாம். Is he in heaven now? அருமையானவளே, அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. He cannot go to heaven. செம்மையாய் நடக்கிறவளை தவிர பரலோகம் என்கிற ஒரு இடத்துக்கு யாரும் போக முடியாது. Only just people go to heaven and others cannot go to heaven. இந்த பிரசங்கத்தை பண்ணுகிற நானும் கூட ஆண்டோட வழிகள் இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. Even I who preach the gospel of God, if I am not found in His coming, I cannot go to heaven. அருமையான ஆரோனி ஜனங்களே, Dear people of Aroni, பரலோகத்துக்காக ஓடி வாருங்கள். come unto heaven. பரலோகம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம். We'll show you how heaven will be. பரலோகம் என்பது ஒரு குப்பை தொட்டி அல்ல. Heaven is not just an imagination. அழுக்கடைந்த ஒரு சாலை அல்ல. அழுக்கடைந்த சாலை ரோடு அல்ல. It is not. அழுக்கடைந்த ஒரு ரோடு. It is not a road. நாங்கள் நேற்றைக்கு இங்கு வரும்போது ஒரு குப்பை மேடான ஒரு பட்டணம் வழியாக கடந்து வந்தோம். Yesterday we passed through a dunghill. அதற்கு எம்எல்ஏ, அதற்கு எம்பி, அதற்கு உள்ள மந்திரிகள், பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் உதவாதவர்கள் ஒரு குப்பை மேட்டு ரோடு வழியாக கடந்து வந்தோம். Dear people, we people know good for nothing. We went past the dunghill. அது ஒரு பட்டணம். That was a city. அது பட்டணம். ஆனால் பரலோக பட்டணம் எப்படி இருக்கும்? But how will the heaven city be? அதனுடைய வீதி எல்லாம் சுத்த பொன்னா இருந்தது. All the rights of the streets were gold. அதோட வீதி தெருக்கள் சுத்த பொன்னா இருந்தது. The streets were of pure gold. ஆண்டவர் ஜீவிக்கிற இடம் எப்படி இருக்கும்? How will the place where God liveth be? நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம். We will show you. Come and hear. பிரியமானவர்களே, அவர் இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? Beloved, what should these people do? பாவத்தை அறிக்கையிட்ட ஜனங்கள்
ஆண்டவரிடத்தில் வந்து அவர்கள் ஒப்புரவாக வேண்டும். People who confess their sins should come to God and be reconciled with Him. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள They should வேண்டும். take water baptism. என்ன ஞானஸ்நானம்? What baptism? ஒரே ஞானஸ்நானம். One baptism. பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்தை குறித்து பழைய பாட்டிலே 7 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved, about baptism in the Old Testament period is said in 7 places. நீங்கள் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். Hear this properly. உலகத்தார் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். All take baptism. பிரியமான உலகத்தார், உலகத்தில் The people in this world take baptism. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, Not just the Christians, பெந்தகோஸ்தே ஜனங்கள் not just the மட்டுமல்ல, Pentecostals. உலகத்தில் உள்ள எல்லாரும் ஞானஸ்நானம் All எடுக்கிறார்கள். people in this world take baptism. அவர்கள் மரித்தவர்களுக்காக They எடுக்கிறார்கள். take baptism for the dead. பிரியமானவர்களே, மரித்தவர் என்றால் என்ன என்று நான் உங்களுக்கு சொன்னேன். I say about the dead people today. பழைய பாட்டிலே 7 இடங்களிலே ஞானஸ்நானத்தை குறித்து In the Old எழுதப்பட்டிருக்கிறது. Testament period, it is written about baptism in 7 places. ஆதியாகம 6வது அதிகாரத்திலே நோவாவுடைய பேழையை குறித்து In எழுதப்பட்டிருக்கிறது. Genesis 6 chapter, we read about the ark of Noah. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 46வது வசனத்தின் 48வது வசனம் வரையிலும் படிக்கும்போது In யாக்கோபனுடைய தூணை குறித்து In எழுதப்பட்டிருக்கிறது. Genesis 31, 41 to 46, we read about the pillar of Jacob. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2, 1, 2, 3 வசனங்களை படிக்கும்போது அவர்கள் செங்கடலை குறித்து 1 எழுதப்பட்டிருக்கிறது. Corinthians 10, 1, 2 and 3, we read about the Red Sea. ஆதியாகமம் யாத்திராகமம் 38வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை படிக்கும்போது வெண்கல தொட்டியை குறித்து In எழுதப்பட்டிருக்கிறது. Exodus 30, we read about the laver. யோனாவினுடைய புத்தகத்திலே யோனாவினுடைய மீனை குறித்து In எழுதப்பட்டிருக்கிறது. Jonah, we read about the fish which swallowed 2 Jonah. ராஜாக்கள் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே 2 Kings 5:14. நாகமானுடைய 7 மூழ்குதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. The 7 rivers of Naaman. 2 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே வெண்கல கடலை குறித்து In எழுதப்பட்டிருக்கிறது. 2 Chronicles, we read about the molten sea. பிரியமானவர்களே, இப்படி 7 இடங்களிலே பழைய பாட்டிலே ஞானஸ்நானத்தை குறித்து In 7 எழுதப்பட்டிருக்கிறது. places in the Old Testament period, it is written about baptism. இது எல்லாம் எல்லா இடங்களிலும் ஞானஸ்நானத்தை குறித்து மிக விசேஷமாய் In பேசப்பட்டிருக்கிறது. all places, it is spoken specially about baptism. பழைய ஏற்பாட்டிலே இந்த ஒவ்வொரு இடத்திலும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது மனுஷன் அடைந்து கொள்ளுகிற ஒவ்வொரு நன்மையை குறித்து In the Old எழுதப்பட்டிருக்கிறது. Testament period, whenever they take water baptism, it is said about the goodness that man receives. ஞானஸ்நானத்தை கழுவுதல், மூழ்கல் பல விதத்திலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. It is written about many ways, being washed in many ways. பிரியமானவர்களே, ஆனால் புதிய ஏற்பாட்டு ஞானஸ்நானம் என்பது இந்த 7 ஆசீர்வாதங்களை ஒன்றாய் பெற்றுக் கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகிறது. But the New Testament baptism is given to receive all the 7 blessings, just one. ஞானஸ்நானம் என்பது ஒரு மரணமும் ஒரு அடக்கமும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in the word of God, baptism is a death and a burial. படிங்க ரோமர் 6வது அதிகாரம் Romans 6th chapter, 4வது வசனத்தை the படிப்போம். 4th verse. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் என்பது ஒரு மரணம், ஒரு அடக்கம். Baptism is a death and a burial, beloved. ஒரு மரணம், அது ஒரு மரணம். It's a death. நம்முடைய சரீரத்திலே நாம் ஒரு தரம் நாம் மரிக்க வேண்டியதா இருக்கிறது. It is essential for us to die once in a body. ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு It is நியமிக்கப்பட்டிருக்கிறது. appointed to man to die once and then the judgment. ஆனால் ஒரு சாயலிலே நாம் மரிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. But in a shadow, it is essential for us to die. மரித்த பிறகு ஒரு மரித்த மனுஷனிடத்திலே இதா குடியுங்கள் என்று சொல்லி ஒரு பாட்டில் சாராயத்தை கொண்டு ஊத்தினா வாயிலே கொடுத்தால் அவர் குடிப்பாரா? If we'll pour real liquor to a dead man saying, drink this, will he drink? இன்றைக்கும் ஞானஸ்நானம் எடுத்தோம் என்று சொல்லிக் கொண்டு குடித்துக் கொண்டிருக்கிற சிலரை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். We know people who have taken water baptism, but still they are drinking now. அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ உன்னுடைய துன்மார்க்கத்திலே மரித்தால் அதற்கு ஆண்டவர் பதில், அது பழி அல்ல. Beloved child of God, if you will die in your wickedness, God is not the reason for it. அது ஒரு மரணம். It is a death. அது உலகத்தின் பாவங்களுக்கு மரிக்கிறார். Dying to the sins of this world. அது ஒரு மரணம். That is a death. லௌகியத்துக்கு அவன் மரிக்கிறான். Dying to worldliness. மரித்த ஒரு மனுஷனிடத்துல ஒரு மனுஷனிடத்துல கொஞ்சம் அப்படியாக கொஞ்சம் பூவை கொண்டு கொடுத்து நீ அதை சூட்டிக்கொள் என்று சொன்னால் சூட்டிக்கொள்வாளா? To a dead woman, if you'll go take some flowers and say to her, put it on your head, will she take it? நல்ல பான்ஸ்
அந்த பவுடரை கொண்டு கொடுத்து இதை நல்லா போட்டு மூடிக்கால் முகத்தை நல்லா முகத்திலே தேய்த்துக்கொள் என்று சொன்னால் அவள் தேய்த்துக் கொள்வாளா? Or if you'll take Pond's powder and give to it to apply on her face, will she apply it? ஒரு நல்ல நகையை கொண்டு கொடுத்து நீ எவ்வளவு அழகா இருக்கிறாய், இதை கூட சேர்த்தால் இன்னும் 50% அழகு கூடிக்கொள்ளும், போட்டுக்கொள் என்று சொன்னால் அவள் போட்டுக்கொள்வாள். Or if you will give a good ornament saying to her, you're so beautiful, if you'll add this, you will be so beautiful, will she add it? கொஞ்சம் மூக்குப்பொடியை கொண்டு கொடுத்து இதை போட்டுக்கொள் என்று சொன்னால் போட்டுக்கொள்வார்களா? செத்தவர்கள் போட்டுக்கொள்வார்களா? And if you will give some snuff to her, dead people, will they take it? மரித்த ஒரு மனுஷனை அழகாக ஒரு சேர்ல இப்படி உட்கார வைத்து அந்த சினிமாவை டிவியை பாரு, ரசி, கொஞ்சம் சிரி என்று சொன்னால் அவன் அதை செய்வானா? A dead person, if he set in his chair and he's asked to see television, will he see it? நீ ஞானசானத்திலே செத்திருக்கிறாய். In water baptism you're dead. நீ உயிரோடு இருக்க விரும்பினால் நாறிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். If you like to live, you should be நீ மறுபடியும் பிழைக்க விரும்பினால் நீ நாரத்தான் செய்ய வேண்டும். If you will have to live again, you should stink. நீ செத்து விட்டாய். You have dead. ஆண்டவருக்காக ஞானசானத்திலே நீ செத்து விட்டாய். For God, in baptism you have died. செத்த மனிதனை என்ன செய்ய வேண்டும்? A dead man, what should he do? அடக்கம் பண்ண வேண்டும். He should be buried. அடக்கம் பண்ண வேண்டும். He should be buried. அடக்கம் பண்ணினால் நாற்றம் வெளியே வீசாது. If he's buried, stinking savor won't come out. ஆனால் அடக்கம் பண்ணின சரீரத்திலே ஒரு மர்வம் உண்டாகும். But in the body which is buried, there will be resurrection. அதன் அணுக்கள் எல்லாம் அது மகிமையாய் மாற்றப்பட்டு அது இயேசுவின் சரீரத்தின் அணுக்களை போல மாறிவிடும். All the cells will become glorious and will become like the cells of the Lord Jesus. சரீரம் அழிந்து விடுகிறது. The dead decays, the body decays. ஆனால் அணு அதை ஆக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. But the cell, you cannot create it nor destroy it. அது அப்படி தங்கமாக இந்த பூமியிலே கிடக்கிறது. As a gold, it stays in the body. ஒரு மர்வத்தோடு அடக்கப்பட்ட சரீரம் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. A body which is sown there, it is waiting for the resurrection of God. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையே, dear people of God who have taken water baptism, நீ ஒரு மர்வத்தை அடைந்து கொண்டு இயேசுவை போல மாறி அவருடைய ராஜ்யத்துக்கு, அவருடைய சிங்காசனத்துக்கு போகும்படியாக நீ இந்த உலகத்திலே காத்து வைக்கப்பட்டிருக்கிறாய். You are preserved and kept in this world for you to be resurrected when Jesus comes. இனி நான் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பினால், if we will like to live after this, அழிவுதான் உண்டாகும். நீ இந்த ஜீவியத்தை செய்ய முடியாது. You will decay, you cannot live this life. எனவே நீ மரணத்துக்கு மரித்த பிறகு அடக்கத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். Therefore you should yield to death and burial. நீ அடக்கத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். If you will yield to burial, God will bless you. ஞானஸ்நானம் என்பது ஒரு மரணம், ஒரு அடக்கம். Baptism is the death and the burial. நீ அடக்கப்பட்ட பிறகு நீ பாதுகாக்கப்படுவாய். After you are buried, you will be preserved. அது அந்த ஸ்நானம் நோவாவினுடைய பேழையை குறித்து படிக்கும் போது அந்த பேழையானது நோவா அந்த குடும்பம் பாதுகாக்கும்படியாக அது செய்யப்பட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The ark of Noah, it was made to preserve Noah and his family. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தையும் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தையும் படிங்க. Genesis 6:13, Hebrews 13:7. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். Hebrews 11:7. பிரியமானவர்களே, நோவாவை அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக அந்த பேழையானது செய்யப்பட்டது. To preserve Noah and his family, the ark was made, beloved. மாம்சமான யாவருடைய முடிவும் என் கண் முன்னாலே வந்தது. The end of all flesh came before my eyes. அவர் அது பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. The earth was corrupted. மாம்சமான யாவரும் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். All flesh, they corrupted their ways. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. The earth was filled with violence. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொன்னார். He said, I will destroy them along with the earth. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாக இந்த சுனாமிக்கு பிறகு கடல் எப்படி இருக்கிறது என்று ஒரு சகோதரனோடு விசாரித்தேன். 2-3 days after the tsunami, I asked the brother, how is the sea after the tsunami? அவர் சொன்னால் கடலுடைய சூழ்நிலை 100% மாறிவிட்டது. He said the way of the sea has changed 100%. இப்பொழுது கடலிலே வலைகளை போட்டால் மீனோடு சேர்ந்து உருண்டையான கற்கள் வருகிறது, வலையிலே கற்கள் வருகிறது என்று சொன்னார். He said, now if you are putting on the net, along with the fish, pebbles are coming forth. அப்படி சல்லடையில சலிக்கிறதை போல கடலை அப்படி சலித்து கற்களை அவர் பரப்பி இருக்கிறார். He had put as he's sifting, he is also sifting the sea. இந்த ஸ்கிரீன்ல போட்டு சல்லடை ஸ்கிரீன்ல போட்டு சலிக்கிறது போல as I sifted.
அது கற்களை கடலிலே பரப்பி இருக்கிறார். Even so, he had put the pebbles in the sea. ஆண்டோட வசனம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? பூமியானது அது சீர்கட்டதா இருந்தது. The earth was corrupted. மனுஷர்கள் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் People கொண்டிருந்தார்கள். have corrupted the ways on earth. அது கொடுமையினால் நிறைந்திருந்தது. It was filled with violence. பூமியோடு கூட மனுஷர்களை அழிப்பேன். And I will destroy men along with the earth. பூமியை விட்டு போவார் என்று யாரும் யோசிக்க கூடாது. Nobody should think that they will leave the earth and go away. பூமியை பிடித்து வைத்துவிட்டு ஆளுகை செய்கிற மனிதர்கள் இந்த பூமி அழிந்து போகும் என்பதை உங்களோட மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். People who are dominating this world, ruling this world, you should keep it in your mind that this world will die, perish. அது சென்னை பட்டணமாக இருந்தாலும் சரி, அது லண்டன் பட்டணமாக இருந்தாலும் சரி, Be it Chennai or London, அது வேலூர் பட்டணமாக இருந்தாலும் சரி, அது ஆரணி பட்டணமாக இருந்தாலும் be it சரி, Velur or Arani, பூமியை யாரும் பிடித்து வைத்திருக்க முடியாது. nobody can catch hold of this world. இயேசுவினுடையது. It belongs to Jesus. அவருக்கு தேவை வரையில் வைத்திருப்பார், பிறகு தூக்கி பாதாளத்திலே எறிந்து விடுவார். Till he needs, he will keep it, then he will throw it into hell. எந்த மனுஷனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. No man can escape. அருமையானவர்களே, எனவே ஞானஸ்நானம் என்பது ஒரு மரணம், ஒரு அடக்கம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is written, baptism is the death and the burial, beloved. எனவே ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு மரணம் உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு அடக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். Every man after taking water baptism in him should be found a death and then he should yield to burial. எதற்காக? What for? படிங்க 4வது வசனத்தை மறுபடியும் The 4th படிங்க. verse once again. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? What for are we buried? எதற்காக அடக்கம் பண்ணப்படுகிறோம்? What for are we buried? பிரியமானவர்களே, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. That we may walk in newness of life, beloved. அப்படியானால் பழைய ஜீவன் ஒன்று இருக்கிறது. If so, there is an old life. பழைய ஜீவனை எல்லாம் விட்டுவிட வேண்டும். We should live all the old life. பழைய வார்த்தைகளை விட்டுவிட We should வேண்டும். live all the old words. பழைய பார்வையை விட்டுவிட We வேண்டும். should live all the old ways. கண்களினால பேசுகிறீர்களே அதை விட்டுவிட You வேண்டும். speak by eyes, you should leave that. பழைய கேள்விகளை விட்டுவிட You வேண்டும். should leave all the old hearings. காதிலேயே பேச வேண்டும். You should காதிலேயே பேச speak வேண்டும். by ears. சினிமா பாட்டை கேட்க வேண்டும். You should hear cinema songs. அதை விட்டுவிட வேண்டும். Leave that. பழைய ஜீவியம் முழுவதையும் விட்டுவிட வேண்டும். All your old life you should leave, renounce it. பழைய பார்வையை விட்டுவிட Your வேண்டும். old sight you should leave பழைய it. சிந்தனையை விட்டுவிட வேண்டும். All the inclinations you should பழைய leave it. பேச்சை விட்டுவிட Your வேண்டும். all the ways of talking you should பழைய leave it. ஆசைகளை விட்டுவிட All வேண்டும். the desires you should leave it. பழைய நடக்கையை விட்டுவிட Your all the வேண்டும். ways of walking you should leave it. மேலும் அடுத்தது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு That he may walk in newness of life. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். Through his death, in water baptism we are buried. எதற்கு ஞானஸ்நானத்திலே அடக்கம் பண்ணுகிறோம்? Why are we buried in baptism? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் To walk in newness of life, beloved. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? What should we do for that? எல்லாம் மாற வேண்டும். Everything should நம்முடைய change. வார்த்தைகள் மாற Our வேண்டும். ways should change. கெட்ட வார்த்தையே பேசி பழகி இருப்பீர்கள். You might have used vulgar words. அது மாற வேண்டும். It should change. கண்களினால சினிமா பார்த்து கொண்டே இருக்கு, அப்படி பழகி இருப்பீர்கள். You might have been used to seeing cinema with your eyes. அது மாற வேண்டும். That should change. காலையில இருந்து மாலை வரையிலும் தூங்கும் வரையிலும் சினிமா பாட்டு கேட்டுக் கொண்டிருக்க பழகி You இருப்பீர்கள். might have been used to hearing cinema songs from morning till evening. அது மாற வேண்டும். That should change. இருதயத்தில் பொல்லாத இச்சைகளை சிந்தித்து பழகி In your இருப்பீர்கள். heart you might have been used to think of evil inclinations. அது மாற வேண்டும். That should change. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி That we may walk in newness of life. எப்பொழுது சிந்தையிலும் எப்ப பார்த்தாலும் பொல்லாத பாவங்களை சிந்திக்கிறது. All the time thinking of evil inclinations in the mind. அது மாற வேண்டும். That should change. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி To walk in newness of life. அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். In water baptism, in his death, we are buried along with him into his death. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. Read that verse again. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், தனியாக அடக்கம் பண்ணப்படவில்லை. Pay careful attention, we are not buried separately. கிறிஸ்துவனுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Along with Christ we are buried.
கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கத்திலே 3 காரியங்கள் உண்டு. In the death of Christ there are 3 things. கிறிஸ்துவனுடைய மரணத்திலே 3 காரியங்கள் In உண்டு. the death of Christ there are 3 things. ஒன்று சிலுவையை சுமக்க வேண்டும். First he should bear the cross. இரண்டாவது சிலுவையில் அறையப்பட வேண்டும். Second he should be crucified on the cross. மூன்றாவது சிலுவையில மரிக்க வேண்டும். Third he should die on the cross. அதற்கு பிறகு அடக்கம் And பண்ணப்பட after which it should be buried. முதலாவது சிலுவையை சுமக்க வேண்டும். Firstly we should bear the cross. அருமையானவர்களே, இயேசுவுக்காக கடந்து வரும்போது உனக்கு ஒரு சிலுவை உண்டாகிறது. Beloved, when you step forward for Jesus, you have a cross for you. பலவிதமான பாடுகள் உண்டாகிறது. Many kinds of paths for you. உனக்கு சாப்பாடு தராமல் போய்விடுவார்கள். பெற்றோர் உனக்கு சோறு போட மாட்டார்கள். Your parents won't give you food. உனக்கு பணம் கொடுக்க மாட்டார்கள். உனக்கு பணம் கொடுக்க They மாட்டார்கள். won't give you money. உன்னை படிக்க அனுமதிக்க They மாட்டார்கள். will not let you to be educated. இந்த சகோதரி சொன்னதை அடி உதை மண்டை எல்லாம் உடைந்து விட்டது. The sister said her head was broken. இது எல்லாம் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவிடத்தில் நீ கடந்து வரும்போது இவைகள் எல்லாம் உனக்கு உண்டாகும். When you come to Christ, all these things will befall you. சிலுவையை சுமக்க வேண்டும். You should bear the cross. இயேசுவுக்காக இதற்கு நான் இந்த பாக்கியத்துக்கு உரியவனாயிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். For Jesus you should say that I belong to this pocket. பரிசுத்த பவுல் சொன்னது என்ன? What did St. Paul say? இந்த கட்டுகள் தவிர எல்லாரும் என்னை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். He said I decided that all should become like me, like this. இயேசுவுக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன். I am born for the sake of Jesus. இயேசுவுக்காக பாதகனை போல நான் மாறி இருக்கிறேன். I have become like a sinner for Jesus. இயேசுவுக்காக நான் இந்த பாதை வழியாய் போய் கொண்டிருக்கிறேன். For Jesus I am going through this path. இது எனக்கு வேண்டும். I need this. அதுதான் சிலுவையை சுமக்கிறது. This is bearing the cross. சிலுவை எப்படி சுமக்க வேண்டும்? How should we bear the cross? சிலுவையில கள்ளர்களுடைய சிலுவை உண்டு. There was robbers in the cross. அந்த சிலுவர்கள் அந்த கள்ளர்கள் என்ன செய்தார்கள்? What did they do with that cross? திருடினபடினால அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். Because they had robbed, they were crucified. அந்த சைமன் உடைய அந்த சிலுவை உண்டு. There is a அந்த சீமோன், there is a cross for Simon. அவனுடைய சிலுவை உண்டு. There is a cross for him. அவனை பலவந்தம் பண்ணி இயேசுவுடைய சிலுவையை சுமக்க He was செய்தார். compelled to bear the cross of Jesus. உன்னை பலவந்தம் பண்ண கூடாது. They should not compel you. சிலுவையை சுமக்கும் போது சந்தோஷமாய் சுமக்க வேண்டும். When you bear the cross you should bear it happily. இயேசுவுக்காக நீ சந்தோஷமாய் பாடுபட For வேண்டும். Jesus you should suffer happily. இயேசுவுக்காக நிந்தை அவமானங்களை நீ சந்தோஷமாய் சகிக்க For வேண்டும். Jesus you should bear reproaches, shame happily. நீ கள்ளனை போல சிலுவையை சுமந்தால் போதாது. It is not necessary for you to bear like a thief. நீ அந்த சீமோனை போல சிலுவையை சுமந்தா போராது. It is not essential for you to bear the cross like that Simon. இயேசு சிலுவையை சுமந்தார். Jesus bore the cross. சிலுவையிலே அறையப்பட்டார். Was crucified on the cross. சிலுவை அவர் அணைத்துக் கொண்டார். He clave to the cross. நீ சிலுவையிலே சந்தோஷப்பட வேண்டும். You should be happy in the cross. இதற்காகவே நான் பிறந்தேன் என்று சொன்னார். He said I was born for this. நான் உயிரோடு நான் மரிக்க வேண்டும். மரித்து போனால் அது எனக்கு நலமாயிருக்கும். He said if I will die that will be good for me. ஆனால் நான் இந்த பாடுகளுக்காகவே பிறந்தேன். But I was born for this suffering. கர்த்தராகிய இயேசு அவர் பாடுபட்டதன் மீதியை நான் இந்த சரீரத்திலே என்னுடைய மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னார். The sufferings of the Lord Jesus Christ, that which is lacking in him, I do it in my body, he said. அவருடைய பாடுகளின் மீதியானது என்னுடைய மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். His suffering as righteousness, I fulfill it in my body. இயேசுவுக்காக நீங்கள் அப்படி சிலுவையை சுமக்க வேண்டும். You should bear the cross for Jesus in that way. மூன்றாவது சிலுவையில் அறையப்பட வேண்டும். Third, you should be crucified on the cross. சிலுவையில் அறையப்படும் போது என்ன செய்யக்கூடாது? When you are crucified on the cross, what you should not do? கால்களை அறையும் போது கால்களை இழுத்து விடக்கூடாது. When you are crucified, you should not bring back your legs. கைகளை அறையும் போது இழுத்து விடக்கூடாது. When your hands are crucified, you should not take your hands. சிலுவையில் அறைகிறவர்களை நீ மன்னிக்க வேண்டும். You should forgive them that crucify you. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father, forgive them. பிறகு என்ன உண்டாகும்? Then what will happen? சிலுவையிலே மரிக்க வேண்டும். You should die on the cross. நீயாக மரித்தால் யாரும் உன்னை கொல்ல மாட்டார்கள். If you die yourself, nobody will touch you. அந்த கொலைகாரர்கள் சிலுவைகள் இடத்துக்கு கடந்து வந்தார்கள். Those murderers came to that place where the cross was. அந்த கிராசஸ் ரெண்டு பக்கம் ரெண்டு கள்ளர்களுடைய சிலுவை, மத்தியிலே இயேசுவுடைய சிலுவை. Jesus was in the middle and the thieves on either side. அந்த கொலைகாரர்கள் அந்த சிலுவைகள் இடத்துக்கு கடந்து வந்தார்கள். Those murderers came to the place of those crosses. அப்படியா பார்த்தார்கள். And they saw it. அந்த கள்ளர்கள் ரெண்டு பேரும்
அதுவரையிலும் சாகவில்லை. The robbers have not died till then. அவர்கள் சாகும்படிக்கு முழங்கால்களை முறித்தார்கள். That they may die, they broke their legs. இயேசுவை அண்ணாந்து பார்த்தார்கள். They looked unto Jesus. தட்டி பார்த்தார்கள். They tapped on him. அவர் செத்து விட்டார். He was dead. அவர் மரித்து He விட்டார். died. தேவனுடைய பிள்ளையே, Child of God, சிலுவையில் அறையப்பட்ட பிறகு நீ சிலுவையில தானாகவே மரிக்க வேண்டும். after you are crucified, you should die yourself on the cross. இயேசுக்குள்ளாக கடந்து வந்த பிறகு இந்த சத்தியத்திலே நின்று நீ மரிக்க வேண்டும். After coming to Jesus, you should stand in this truth and should die. இல்லாவிட்டால் உன்னுடைய சுயத்தை உடைக்கும்படியாக முழங்காலை ஒடித்து Or விடுவார்கள். else to break yourself, they will break your bones. முழங்காலை ஒடித்து உன்னை கொலை செய்வார்கள். They will break your legs and will நீ kill இந்த you. சத்தியத்திலே நிலைத்திருந்து சாகாவிட்டால் நீ துக்கத்தோடு இந்த சத்தியத்துக்கு விலகி நீ மரிக்க If you வேண்டியதாயிருக்கும். want to stand in this truth and die, you shall have to die for this truth one day. இந்த சத்தியம் இது ஒரு மேலான சத்தியம். This truth is an excellent truth. இதை 10 வருஷங்கள் இந்த பாடங்களை நடத்த முடியும். For 10 years. te- இது 10 வருஷ பாடம். this is a 10 years lesson. இந்த ஒரே நேரத்துல உங்களுக்கு இதை சொல்ல முடியாது. We cannot tell you at one time. ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள But வேண்டும். you should take water baptism. யாரிடத்திலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? Whose hands you should take water baptism? ஞானஸ்நானம் எல்லார் கையிலும் போய் Water எடுக்கக்கூடாது. baptism you cannot take in the hands of everybody. அனுப்பப்பட்டவர்களிடத்திலே ஞானஸ்நானம் எடுக்க You வேண்டும். should take water baptism in the hands of those who are sent. மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனம், கடைசி அதிகாரம் 4வது அதிகாரம் கடைசி வசனம். Malachi 3:1 and 4:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவளே, Beloved, அவனை அனுப்பினார். he sent him. நீங்கள் யாரிடத்திலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள In வேண்டும்? whose hands you take water baptism? அனுப்பப்பட்டவனிடத்திலே ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள You வேண்டும். take water baptism in the hands of who was sent. அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அனுப்பினார். God sent the apostles. மத்தேயு 28வது அதிகாரம் Matthew 28, 19வது வசனத்தை படியுங்க. 19th verse. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். Therefore go ye therefore. பிரியமானவர்களே, அவர்களை அனுப்புகிறார். Beloved, he sent them. யாரை அனுப்புகிறார்? Whom does he send? அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார். He sent the apostles. நீங்கள் இதை 16வது வசனத்திலிருந்து படிக்க வேண்டும். You should read it from the 16th verse. 16வது வசனத்தை படிங்க. 16th verse. Read the 16th verse. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு ஒரு குறித்த சீசன் அவன் இந்த ஊழியத்தை விட்டு போய்விட்டான். One disciple left the ministry. அந்த 11 சீசர்கள் இருந்தார்கள். There were 11 disciples. அவர்கள் இயேசு குறித்திருந்த இடத்திற்கு போனார்கள். They went to the place where Jesus had appointed for them. அந்த 11 சீசர்களும் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். He preached them saying those 11 disciples should give water baptism. அருமையானவர்களே, 2 நாளாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை புரட்டுவோமா? In 2 Chronicles 4:4, beloved. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. இவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கி இருந்தன. கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது. பாருங்க, இது ஒரு உபதேசம். It is a doctrine. இது ஒரு சாதாரண உபதேசம் அல்ல. This is not an ordinary இதை doctrine. யாரும் மாற்றக்கூடாது. Nobody should change it. நீங்கள் கண்டபடி இந்த ஊழியங்களை You செய்யக்கூடாது. should not do this ministry as you like. கண்டபடி உங்களுடைய ஜீவியங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. You should not keep your life as you like. அது 12 அந்த கடல் தொட்டி, ஞானஸ்நானம் கொடுக்கிற அந்த தொட்டி, அது 12 ரிஷபங்கள் மேல் நின்றது. It stood on 12 oxen, the labor that gave water baptism. 12 oxen. 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. It stood on 12 oxen. 1 என்பது தேவனை காட்டுகிறது. It shows God. 2 என்பது சாட்சியை Secondly, காட்டுகிறது. it shows His testimony. 3 என்பது திருத்துவத்தை Thirdly, காட்டுகிறது. it shows Trinity. 4 என்பது 4 சுவிசேஷங்களை 4 shows காட்டுகிறது. 4 gospels. 5 என்பது மனுஷனை 5 காட்டுகிறது. shows man. 6 என்பது தூதர்களை 6 shows காட்டுகிறது. the angels. 7 என்பது பூர்ணத்தை 7 காட்டுகிறது. shows the perfection. 8 என்பது 8 வகையான ஊழியங்களை 8 shows காட்டுகிறது. the ministries. 9 என்பது 9 வகையான வரங்களை 9 shows காட்டுகிறது. the gifts. 10 என்பது 10 பிரமாணங்களை காட்டுகிறது. 10 shows the 10 commandments. 12 அப்போஸ்தலரை காட்டுகிற எண்
11 shows the apostles. பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திர பிதாக்கள். The Old Testament 12 tribes. புதிய ஏற்பாட்டிலே 12 In சீசர்கள். the New Testament period 12 disciples. பழைய ஏற்பாட்டிலே 120 தலைவர்கள். In the Old Testament period 120 elders. புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டு சபையின் முதல் நாள் 120 In the Old Testament period, in the first day of the New Testament church, there were 120 people. பழைய ஏற்பாட்டிலே 70 மூப்பர்கள். In the Old Testament period 70 elders. புதிய ஏற்பாட்டிலே 70 மூப்பர்கள். In the New Testament 70 elders. இவைகள் எல்லாம் ஒன்றை ஒன்று அப்படி சந்தித்துக் கொண்டு வரும். These will meet one and each other. பழைய ஏற்பாட்டிலே முத்திரை போடப்பட்டவர்கள் அந்த எண்ணிக்கை இஸ்ரவேலிலே முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். In the Old Testament period 1,44,000 were sealed. புதிய ஏற்பாட்டிலே சியோனிலே முழு உலகத்திலும் இருந்து அவர்கள் சியோனுக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் 144,000 In the New Testament period people who were called from all over the world are 1,44,000 who were sealed. 12 என்பது அப்போஸ்தலருடைய எண்ணிக்கை. 12 is the number of the apostles. அப்போஸ்தலருடைய எண்ணிக்கை அது காட்டுகிறது. It shows the number of the apostles. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. It stood on 12 oxen. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. இவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கி இருந்தன. பாருங்க, 3 ஆண்டவர் பிரித்திருக்கிறார். God set it as 3. 3 என்பது திருத்துவத்தை காட்டுகிறது. 3 shows Trinity. ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க வேண்டும்? How should water baptism be given? திருத்துவ நாமத்திலே கொடுக்க வேண்டும். In the name of Trinity. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே கொடுக்க வேண்டும். In the name of the Father, Son and the Holy Spirit it should be given. இயேசுவின் நாமத்திலே அல்ல, இயேசுவின் நாமத்திலே அற்புத அடையாளங்களை செய்யலாம். Not in the name of Jesus, but in the name of Jesus you can do signs and wonders. ஆனால் இயேசு சொன்னார், புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். But Jesus said, go therefore and baptize them in the name of the Father, Son and the Holy Spirit. பிரியமானவர்களே, எனவே அவைகளில் 3 வடக்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் 3 மேற்கேயும் இருந்தது. 3 face north and 3 face east and 3 face west and 3 face the south. எனவே இந்த முழு உலகத்திலும் அப்போஸ்தலர்கள் தான் போய் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore it is said only the apostles should do this ministry all over the world. முழு உலகத்திலும் இந்த சத்தியமானது நிவர்த்தி செய்யும்படியாக அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It was essential for the apostles to be sent that this ministry may be proclaimed to all the world. கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது. The molten sea was above them. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். You should understand carefully. கடல் தொட்டி, the molten sea, இந்த உபதேசம், the doctrine, அவைகளின் மேல் above this, உயர இருந்தது. it was high above it. நன்றாக கவனித்துக் You should கொள்ளுங்கள். pay careful attention. கடல் தொட்டி, The molten sea, அவைகளின் மேல் above them, உயர இருந்தது. it was high. இந்த உபதேசத்தை சுமக்க வேண்டியவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். The apostles should bear this doctrine. They are the only one who ought to bear it. எல்லாரும் அல்ல, Not everybody. அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் இந்த உபதேசத்தை சுமக்க வேண்டும். Only the apostles should bear this doctrine. 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1 Kings 7 chapter 25வது வசனத்தை படிப்போம். 25th verse. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அது 12 ரிஷபங்கள் மேல் நின்றது. It stood on 12 oxen. நிக்கிறது உண்டு, It stands, உட்கார்றது உண்டு, it sits, உறங்குறது உண்டு. it sleeps. பிரியமானவர்களே, நிற்கிறது என்று சொன்னால் என்ன? Beloved, what is meant by standing? ஆயத்தம். Ready. ஒரு ஊழியத்துக்கு ஆயத்தம். Ready for a ministry. அந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆயத்தம். Ready to fulfill the ministry. அப்போஸ்தலர்கள் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். Apostles should do this ministry. இனி 4வது அதிகாரம் 4வது வசனத்தை மறுபடியும் படிங்க. 2 Chronicles 4:4, read it once again. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. இவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கி இருந்தன. கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது. அவைகளின் பின்பக்கம் எல்லாம் உட்புறமாய் இருந்தது. அவைகளுடைய பின்பக்கம் எல்லாம் உட்புறமாக இருந்தது. The back side. அவைகளுடைய பின்பக்கம் எல்லாம் உட்புறமாக இருந்தது. The hinder parts of the oxen. The hinder parts of the oxen. அவைகள் எல்லாம் உள்புறமாக இருந்தது. It was inside. அதுக்கு பொருள் என்ன? What does it mean? இந்த 3 ஆக்சன் அப்படியே குதித்து கொண்டே நிக்கிறது. குதிரை It போல அது துள்ளி கொண்டே இருக்கிறது. like horse, it's limping. எதற்கு? What for? நாங்கள் போகிறோம். We go. இந்த ஊழியத்தை செய்ய போகிறோம். To do this ministry. நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். We do the ministry. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களாம் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். Beloved, only such people can do this இந்த ministry. ஊழியத்தை யார் செய்ய வேண்டும்? Who should do this ministry? மத்தேயு 3வது அதிகாரம் Matthew 3rd chapter 3-4 வசனங்களை படிங்க. 3 and 4.
கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகம் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டவன் இவனே. He is the one said by Isaiah the prophet. ஏசாயா 40வது அதிகாரத்தை வீடுகளிலே போய் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். You can read in your house in Isaiah 40th chapter. அந்த யோவானை குறித்து சொல்லும்போது, when saying about that John, அடுத்த வசனத்திலே the next verse, இந்த யோவான், this John, அப்படியே இந்த என்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டு யோவானை குறித்து பேசப்படுகிறது. It is about John, this John. இந்த யோவான், this John, ஒட்டகமயிர் ஆடையை தரித்திருந்தார். He had put on camel's hair. ஒட்டகமயிர் என்ன செய்யும்? What will the camel's hair do? அது குளிர் காலத்துல அது குளிரை உள்ளே சரீரத்துக்குள்ளே அது கடத்தாது. During cool days the cold won't enter in. வெப்ப காலத்துல வெப்பத்தை கடத்தாது. During warm days it will not come out with warmness. குளிர் காலத்துல சூடா இருக்கும். Cool days it will be warm. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனையோ பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டங்கள், நிர்வாணங்கள் கூட வரும் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். In a spiritual life, St. Paul says there will be many conflicts and sufferings. ஆனால் அந்த வேளையில் அது ஆவியிலே அனலா இருக்கும். But in that time your spirit will be hot. எது வந்தாலும் வரட்டுமே என்று சொல்லும். Whatever will come, I will cover, it will say. வெப்ப காலத்திலே என்ன செய்யும்? In warm period what will it do? பிரியமானவளே, அது குளிர் அது வெப்பத்தை சரீரத்துக்குள்ளே கடத்தாது. Sunny days it won't let in the heat to come in. ஒட்டகமயிர் ஆடையை தரித்திருந்தார். He had put on the camel's hair on him. அவன் வார்க்கச்சையை கட்டி இருந்தார். And he had put on the breastplate. வார்க்கச்சையில என்ன செய்வார்கள்? What will they do with the girdle? ராணுவ வீரர்கள் இந்த கச்சையில என்ன செய்வார்கள்? What will they do with the girdle? ராணுவ வீரர்கள் வார்க்கச்சையில என்ன செய்வார்கள்? What will the soldiers do with the girdle? அவர்கள் அந்த துப்பாக்கியை வைத்துக் கொள்வார்கள். They will keep அந்த தண்ணீர் பாட்டிலை வைத்துக் they will கொள்வார்கள். keep the gun there. கத்தியை அதிலே வைத்துக் They will keep the கொள்வார்கள். sword there. தன்னுடைய ஆகாரத்தை அதிலே And the வைத்துக் food there. கொள்வார்கள். தனக்கு தேவைகள் என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் வைத்துக் All the கொள்வார்கள். necessities they will keep there. மனதின் அறையை கட்டிக் கொள்வார்கள். They will gird the lines of the mind. இடுப்பின் அறையை கட்டிக் They will கொள்வார்கள். put on the gird எது the lines. வந்தாலும் யுத்தத்தை செய்யவும் போராடவும் மேற்கொள்ளவும் ஆயத்தமாயிருப்பார்கள். They will be ready to fight well and to overcome. அவன் சாதாரண வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனை அவன் சாப்பிட்டான். He ate locusts and wild honey. அருமையான ஒரு ஜீவி அவனுக்கு உண்டாயிருந்தது. He had a good life. அவன் அனுப்பப்பட்டவனாயிருந்தான். He was sent. அப்போஸ்தலர்கள் Apostles are அனுப்பப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். sent. அவர்களிடத்திலே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். You should go to them and take baptism. பிரியமானவர்களே, இன்னும் எவ்வளவோ சத்தியங்கள் இந்த வேத வசனத்திலே But சொல்லப்பட்டிருக்கிறது. many other truths are mentioned in the word of God. ஒரே ஞானஸ்நானம். One baptism. நீங்கள் ஞானஸ்நானத்தை அப்போஸ்தலருடைய கையிலே எடுத்துக்கொள்ள You should take வேண்டும். baptism in the hands of the apostles. அனுப்பப்பட்டவரிடத்திலே எடுத்துக்கொள்ள Take in வேண்டும். the hands of those who are sent. அது நின்றது, You should- உயர இருந்தது. It stood high. அந்த பேழையிலே ஒரே ஒரு ஜன்னல், And the ark had just one window. அந்த ஒரே ஒரு ஜன்னல், It had just one window. ஒரே ஒரு வாசல், It had one door. ஒரே ஒரு டோர், ஒரே ஒரு ஜன்னல். One window. அதுல எவ்வகையான வெளிச்சம் உள்ளே பிரவேசிக்கும் தெரியுமா? Do you know what kind of light entered in? 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 5வது வசனத்தை மட்டும் படியுங்க. First நான் Kings நிறுத்திக் 7:5. கொள்கிறேன். ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. இங்கிலீஷ் வழியில படியுங்க. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. And all the doors and posts were square with the windows, and light was against light in 3 ranks. அதிலே பிரவேசிக்கிற அந்த வெளிச்சம் முதல் ரேங்கா இருக்க வேண்டும். The light that enter into it, firstly it should be we. 3 வகையான வெளிச்சங்கள் உண்டு. 3 kinds of light are there. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear people of God, நீ புதிய பூமிக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. you are not a person called for new earth. நீ புதிய வானத்துக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. You are not a person called for new heaven. நீ ஒரே நம்பிக்கை, நீ சீயோனுக்காக எருசலேமுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are called unto one hope and New Jerusalem and Zion. அதிலே எந்த விதமான வெளிச்சம் உள்ளே பிரவேசிக்கிறது? What kind of excellent light enters there? ஃபர்ஸ்ட் ரேங்க், முதல் தரம், The first hand. முதல் தரமான வெளிச்சம். The first hand light. ஒரே வசனம், The only word. அதை நீ கேட்கும் போது முதல் தரமான வெளிச்சம்
உனக்குள்ள பிரவேசிக்க When வேண்டும். you hear it, the first hand light will enter you. சீயோனுக்கு ஒத்த மகிமை அது உனக்குள்ளே கொண்டு வர வேண்டும். It should bring you into Zion. அதற்கு மூன்று தட்டுகள் It has 3 squares. ஸ்டோரிஸ் மாடிகள். 3 stories. ஒரே ஒரு வாசல். It has 1 door. நீ புதிய பூமிக்கு பிரவேசிக்கிற ஆத்மாவா இருக்கலாம். You may be a person entering new heaven and new வானத்துக்கு earth. பிரவேசிக்கிற ஆத்மாவா You இருக்கலாம். may be a believer entering new heaven. புதிய எருசலேமுக்கு பிரவேசிக்கிற ஆத்மாவா You may இருக்கலாம். be a soul entering new Jerusalem. ஒரே ஒரு ஆண்டவர், One God, இயேசு மட்டும்தான். Jesus alone. அவர் மூலமாகத்தான் நீ உள்ளே பிரவேசிக்க. Only through Him you can enter. வேற எந்த விதத்திலும் நீ உள்ளே பிரவேசிக்க You முடியாது. cannot enter in any other way. அருமையான ஆரோனி ஜனங்களே, Beloved people of Aroni, எங்களுக்கு மிகவும் அருமையானவர்களே, பிரியமானவர்களே, beloved people belonging to us, இயேசு உங்களை அழைக்கிறார். Jesus calls you. நாங்கள் உங்களை அழைக்கிறோம். We call you. தூதர்கள் உங்களை The அழைக்கிறார்கள். angels call you. பரலோகம் உங்களை அழைக்கிறது. Heaven is calling you. இந்த சத்தியம் உங்களை அழைக்கிறது. This truth is calling you அந்த ஒரே நம்பிக்கையை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக. to inherit that one hope. ஏசா, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் தானா எனக்கு உண்டு, உமக்கு உண்டு என்று கேட்கிறார். Asa said to his father, do you have only this blessing, one blessing? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்காக தேவனிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் ஒன்றுதான். Dear child of God, the blessing that is kept for you in God is just one. வேறொரு ஆசீர்வாதம் உனக்கு இல்லை. There is no other blessing for you. நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள்வாயாக. Go and inherit நீ it. வந்ததை சுதந்தரித்துக் Come and கொள்வாயாக. inherit it. நீ வா, Come. உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவாய். Inside and outside you will find pastures. முதற் பலனாய் மாற்றப்படுவாய். You will be made first fruit. இயேசுவை போல மாற்றப்படுவாய். Be made like Jesus. இயேசுவோடு கூட நீ இருப்பாய். You will be with Jesus. கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். May God help us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உன்னை அழைக்கிறார் அவர் பாதம் வந்திட இங்கே வந்திடாய ஆத்மனே உன்னை அழைக்கிறார் அவர் பாதம் வந்திட இங்கே வந்திடாய வல்லவனாய் வல்லவனாயுவே வல்லவரேசு அழைக்கிறார் Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. We have heard the teaching of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். Our Jesus Christ has spoken to each one of us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து Jesus Christ has spoken. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒருவரோடும் பேசிக் கொண்டிருந்தார். But only one thing is lack. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் குறைபட்டிருக்கிறது. What is that? அது என்ன? Wherever Jesus spoke while he was in this world, he spoke about divine healing and healed all the people who gathered before him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் தம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அந்த எல்லா இடங்களிலேயும் தெய்வீக சுகத்தை குறித்து பேசி தம்முடைய ஜனங்களை சுகமாக்கி இருக்கிறார். And the disciples also did the same thing
Wherever they spoke the gospel, they spoke the divine healing message, divine healing doctrine, and did the same before all the people. அவர் செய்த அதே கிரியைகளை அவருடைய சீஷர்களும் கூட செய்தார்கள். அவர்கள் எங்கெல்லாம் பேசினார்களோ எல்லா இடங்களிலேயும் தெய்வீக சுகத்தை குறித்து பேசி ஜனங்களுக்கு போதனை செய்து எல்லா வியாதியஸ்தரையும் சுகமாக்கினார்கள். So we have been given a best message or sermon. Now we all are going to receive the power of God, the healing power of God now. நமக்கு நல்ல ஒரு செய்தி இதுவரையும் அளிக்கப்பட்டது. இப்பொழுதோ தேவனுடைய சுகமாக்குகிறதான அந்த வல்லமையை நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். Everybody who are being seated here, whether workers or believers or newcomers, all must receive the power of the healing of God and report from here. இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரும் தேவ ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் புதிய ஆத்துமாக்களாக இருந்தாலும் சுகத்தை பெற்றுதான், சுகமாக்குற வல்லமையை பெற்றுதான் இங்கிருந்தே செல்ல வேண்டும். How many of you are agreeing with this point? Lift up your hand and say hallelujah. எத்தனை பேர் என்னோடு ஒத்துக்கொள்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமாக. ஹalleluya. Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Acts chapter 10 verse 38 says, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, Jesus Christ went about all the cities and villages to do good, or to heal all the people and cast out all the devil possessed people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து வியாதியஸ்தரை நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Chapter 10 verse 38 says, he went out to heal all the people and cast out all the devil possessed. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக, வியாதியஸ்தரை குணமாக்கி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார். He did only the goodness to the people. அவர் ஜனங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்தார். The same Jesus is in our midst today. அதே இயேசு இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறார். He wants to do goodness to you. அவர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். How many of you want to receive the goodness from the hand of Jesus? எத்தனை பேர் இயேசுவின் கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? You have heard many things from Christ. கிறிஸ்துவிடத்திலிருந்து அநேகம் காரியங்களை கேட்டீர்கள். That is not enough. அது மாத்திரம் போதாது. You must receive something and go from here. அவரிடத்திலிருந்து நாம் சிலதை பெற்றுக்கொள்ள வேண்டும். You must receive something and depart from here. ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டுதான் இங்கிருந்து போக வேண்டும். You must receive the full power of God and go from here. நிறைவான தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டுதான் இங்கிருந்து செல்ல வேண்டும். Today, now the miracle is going to be happened. இன்று இப்பொழுதே ஒரு அற்புதம் நடைபெற போகிறது. Lord is going to heal all the people who are sick here. இங்கே வியாதியாக இருக்கிற யாவரையும் கர்த்தர் சுகமாக்க போகிறார். Lord is going to send his power upon everyone seated here. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்ப போகிறார். All workers and believers are going to receive the power of God. எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். How many of you are having at least one sickness? Please stand on your knees. உங்களில் ஒரு வியாதியாவது பலவீனமாவது இருக்கும் என்றால் அப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து முழங்காற்படியிடுங்கள். You may be a worker or believer. If you are having a small sickness in your body, small pain, small weakness, please stand on your knees. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேவ ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறிய வலியோ வேதனையோ பலவீனமோ வியாதியோ சரீரத்தில் இருந்தாலும் முழங்காற்படியிடுங்கள். You may be a sinner, backslider, no problem. நீங்கள் ஒரு பாவியாக இருக்கலாம் அல்லது பின்மாற்றக்காரராக இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை அல்ல. You might have come here firstly to attend the gospel meetings. இன்னைக்கு முதன்முறையாக சுவிசேஷ கூட்டத்தில் பங்கு பெற இங்கே வந்திருக்கலாம். You are the now Lord is going to do the miracle in your body. இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். You are suffering for many years, many months, many days, no problem. அநேக ஆண்டுகளாக, அநேக மாதங்களாக, அநேக நாட்களாக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அது ஒரு பிரச்சனையே அல்ல. Jesus is going to do the miracle within 1 second. இயேசு ஒரு வினாடிக்குள்ளாக உன்னிலே அற்புதத்தை நடத்த போகிறார். Jesus is moving in our midst. இயேசு நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். How many of you are seeing that Christ? எத்தனை பேர் இயேசுவை காண்கிறீர்கள்? He is moving in our midst with stretching out his hand. தமது கரத்தை நீட்டினவராக
மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். He is going to touch you now. அவர் இப்பொழுதே உங்களை தொடப் போகிறார். Already he has touched some people. அவர் ஏற்கனவே சிலரை தொட்டிருக்கிறார். Now he is touching some people. இப்பொழுது சிலரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். He is going to touch some people. இன்னும் சிலரை தொடப் போகிறார். Believe the power of Christ. கிறிஸ்துவின் வல்லமையை விசுவாசிப்போமாக. Believe the power of Christ. கிறிஸ்துவின் வல்லமையை விசுவாசிப்போமாக. You are going to be healed now. நீங்கள் இப்பொழுதே சுகமாக You are போகிறீர்கள். going to be healed now. இப்பொழுதே சுகமடைய போகிறீர்கள். Don't doubt the power of God. தேவ வல்லமையை சந்தேகிக்க வேண்டாம். You are thinking that I have prayed for the sickness for many years, many days, many saints prayed but no healing. அநேக நாட்களாக என் வியாதிக்காக செபித்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் என் வியாதிக்காக செபித்திருக்கிறார்கள். இதுவரை சுகம் பெறவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். You have gone to many doctors, physicians for healing but you haven't healed. எத்தனையோ வைத்தியர்கள் மருத்துவர்களை சுகத்திற்காக அணுகி இன்னும் சுகம் பெறாமல் இருக்கலாம். Your sickness may be diabetes, cancer, stomach ache, headache, fever, whatever may, no problem before Christ. சர்க்கரை வியாதியா அல்லது புற்று நோயா, வயிற்று வலியா, தலைவலியா, எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு காரியம் அல்ல. Now the miracle is going to be happened. இப்பொழுது அற்புதம் நடைபெறப் போகிறது. Close your eyes. கண்களை மூடுங்கள். Please all close your eyes. கண்களை மூடுங்கள். Jesus is moving in our midst. இயேசு நம்மத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். Where you have sickness, put your right hand in the same place. எங்கே உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ, பலவீனம் இருக்கிறதோ, அந்த இடத்தில் உங்களது வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். Place your right hand in the place where you are having sickness or weakness or pain. வியாதி, பலவீனம், வலி இருக்கிற இடத்தில் உங்களது வலது கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். Don't open your eyes. கண்களை திறக்க வேண்டாம். Do not open your eyes. கண்களை திறக்க வேண்டாம். Whether you are having sickness or not, don't open your eyes. வியாதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவரு கண்களை திறக்க வேண்டாம். This is the presence of God. இது தேவ சமூகம். Jesus is in our midst. இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். Now the miracle is going to be happened. இப்பொழுது அற்புதம் நிகழப் போகிறது. Believe the miraculous working of God. தேவனுடைய அற்புத கிரியையை விசுவாசியுங்கள். Within a second, miracle is going to be happened. ஒரு வினாடிக்குள்ள அற்புதம் நிகழப் போகிறது. God is touching you. கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். God is touching you. கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். God is touching you. கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Be healed. அவர் உங்களை சுகமாக்குகிறார். Be healed. சுகமடைவீர்களாக. Be healed. சுகமடைவீர்களாக. Be healed. சுகமடைவீர்களாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Be healed. சுகமடைவீர்களாக. Be healed. சுகமாவீர்களாக. I rebuke Satan. நான் பிசாசை கடிந்து கொள்கிறேன். I rebuke sickness. வியாதியை கடிந்து கொள்கிறோம். I rebuke sickness. வியாதியை கடிந்து கொள்கிறேன். In the name of Jesus, I rebuke sickness and Satan. இயேசுவின் நாமத்தில் வியாதியை பிசாசை கடிந்து கொள்கிறேன். Let the bonds be broken. அந்த வல்லமை அழிக்கப்படட்டும். Let the bonds be broken. அந்த வல்லமைகள் அழிக்கப்படட்டும். Let the bonds be broken. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். Let the bonds be broken. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். Let the witchcraft may be damaged completely. எல்லா துஷ்ட வல்லமைகள் முற்றுமாக அழிக்கப்படட்டும். Let all the wickedness and enchantment has gone away from me, you. எல்லா வியாதிகள் பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்கட்டும். Let all the witchcraft and enchantment may gone away from you. எல்லா மந்திரவாதத்தின் வல்லமைகள், பில்லி சூனியத்தின் வல்லமைகள் உங்களை விட்டு அகன்று போகட்டும். Jesus is in our midst. Jesus is in our midst. இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். Jesus is touching you. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். Jesus is touching you. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். Don't open your eyes. கண்களை திறக்க வேண்டாம். Don't open your eyes. தயவு செய்து கண்களை திறக்க வேண்டாம். Only 1 minute. ஒரு நிமிஷம் மாத்திரம். Only 1 minute. ஒரு நிமிஷம் மாத்திரம். Only 1 minute. ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம். Jesus is touching you. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். Jesus is touching you. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Don't open your eyes. கண்களை திறக்க வேண்டாம். Jesus is touching you. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Be healed. சுகமடைவீர்களாக. Be healed.
tula bala bakashira katula tira bala karabala karabala kashila tila kala tula bala kashila tira bala karabala katula tira bala kashira katula tira bala karabala katula tira bala karabala katula tira bala katula bala katula tira bala kashila katula. I am seeing Satan is fleeing away from us. ஏன் பிசாசு நம்மை விட்டு ஓடி போவதை நான் காண்கிறேன். I see Satan is fleeing away from us. பிசாசு நம்மத்திலிருந்து ஓடுவதை காண்கிறேன். All sickness he is taking away from us. எல்லா வியாதிகளையும் அவர் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். Jesus is here to heal you. இயேசு உங்களை சுகமாக்க போதுமானவர். Be healed. சுகமடைவீர்களாக. Be healed. சுகமடைவீர்களாக. Power is coming from Zion. தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. Power is coming from Zion. சீயோனிலிருந்து வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. Power is coming from Zion. சீயோனிலிருந்து வல்லமை வந்து கொண்டிருக்கிறது. Labakashira katura bala karabala katula. The power is touching you through your right hand. வல்லமை உங்களுடைய வலது கரத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. Power is touching you through the right hand. வலது கரத்தின் மூலமாக அந்த வல்லமை உங்களை சந்திக்கிறது. Power is touching you through your right hand. உங்களுடைய வலது கரத்தின் மூலமாக வல்லமை உங்களை தொடுகிறது. God's power is touching you through your right hand. உங்களுடைய வலது கரத்தின் மூலமாக தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது. Hallelujah, 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 hallelujah. குணமானே நான் குணமானே குணமானே நான். ஆமென். இயேசுவின் கழுவுகளா. ஆமென். இயேசுவின் கழுவுகளா. ஆமென். ஆமென். இயேசுவின் கழுவுகளா. இயேசுவின் கழுவுகளா. ஆமென். குணமானே குணமானே ஆமென். குணமானே ஆமென். இயேசுவின் கழுவுகளா. ஆமென். இயேசுவின் கழுவுகளா. ஆமென். குணமானே நான். குணமானே ஆமென். ஆமென். Tula tula bala kashira katula tula 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 bala bala bakashira tula tula bala katula tula 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 bala bakashira tula tula bala 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 kashira tula bala 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 katula. Amen, 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 amen. Jesus has touched you இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். and you have been healed. நீங்கள் சுகமாகி இருக்கிறீர்கள். Your cancer has gone away from your body. உங்களுடைய புற்றுநோய் உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கி இருக்கிறது. Believe. விசுவாசியுங்கள். You have been affected for long years in a particular pain in your body. அநேக ஆண்டுகளாக ஒரு குறிப்பிடப்பட்ட வலியினால் உங்கள் சரீரத்தில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். Now Jesus has healed you. இப்பொழுது இயேசு உங்களை சுகமாக்கி இருக்கிறார். You had a pain in your stomach. உங்களுடைய வயிற்றிலே ஒரு வலியினால் கஷ்டப்பட்டுக் Now கொண்டிருந்தீர்கள். it has been healed. இப்பொழுதே கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். Believe Christ. கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். Believe Christ. கிறிஸ்துவை நம்புங்கள். And sing this chorus again. மீண்டுமா இந்த பல்லவியை பாடுவோம். குணமானே குணமானே நான் குணமானே. Amen. இயேசுவின் கழுவுகளா. Amen. இயேசுவின் கழுவுகளா. Amen. குணமானே நான் குணமானே. Amen. குணமானே Amen. குணமானே. Hallelujah. இயேசுவின் கழுவுகளா. Amen. இயேசுவின் கழுவுகளா. Amen. குணமானே நான் குணமானே. Amen. Amen. இயேசுவின் கழுவுகளா. இயேசுவின் கழுவுகளா. Amen. Hallelujah. Shidabakadula balakadula. Shidabala bala 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 bakadula. Shidabala bala bala bakadula. Amen. 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 Almost all have been healed. கிட்டத்தட்ட எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள். One person is praying, Lord, please touch me and heal me. ஒருவர் ஆண்டவரே தயவு செய்து என்னை தொட்டு
எனக்கு சுகம் தர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Lord is going to touch him also. கர்த்தர் அவரையும் கூட தொடப்போகிறார். For that we are going to take 2 minutes again. அதற்காக இன்னும் 2 நிமிடங்கள் எடுக்க போகிறோம். Please close your eyes. தயவு செய்து கண்களை மூடுங்க. For that particular person, அந்த குறிப்பிடப்பட்ட ஆளுக்காக Lord is going to touch him. கர்த்தர் அவரை தொடப்போகிறார். He healed you. அவர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். Now he is going to heal that person. அந்த ஆளை சுகமாக்க போகிறார். Pray for that person. அவருக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். Lord is going to touch him. கர்த்தர் அவரையும் தொடப்போகிறார். Amen, 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 amen. Hallelujah. Heal him, heal him, heal him. Heal all people. Heal all. Tura kashida katula. Tura bala kashida katula. Tura bala bakada bala kada bala katula kada katula. Amen, 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 amen. Amen, 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 amen. So Gudamane, நான் குணமானேன். ஆமென். ஆமென். இயேசுவின் அழுகுகளா. ஆமென். இயேசுவின் அழுகுகளா. குணமானே, குணமானே. ஆமென். குணமானே, குணமானே. ஆமென். இயேசுவின் அழுகுகளா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் அழுகுகளா. ஆமென். குணமானே, குணமானே. ஆமென். குணமானே. குணமானே. இயேசுவின் அழுகுகளா. ஆமென். Hallelujah, 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 hallelujah. Turabala kashira bala katula, turabala bala bala katula, turabala bala 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 kashira, turabala bala 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 katira katula. Amen, 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 amen. Lord has healed you. கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். Now the spirit of the Lord is remembering me to tell you that 2 things. கர்த்தருடைய ஆவியானவர் 2 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக இப்பொழுது என்னை ஏவி இருக்கிறார். Now you have no sickness. இப்பொழுது உங்களுக்கு வியாதி இல்லை. So you must not do sin no more by this body. ஆகவே இனிமேல் இந்த சரீரத்தில் நீங்கள் ஒருபோதும் பாவம் செய்யக்கூடாது. And you must not take medicine from henceforth. இது முதற்கொண்டு மருந்து எடுக்கவும் கூடாது. Lord has healed you completely. கர்த்தர் உங்களை முற்றுமாய் சுகமாக்கி இருக்கிறார். Now he is going to give grace to do the 2 things. இப்பொழுது இந்த 2 காரியத்தை செய்யும்படியாக உங்களுக்கு கிருபையை தரப்போகிறார். Close your eyes. கண்களை மூடுங்கள். Ask unto God, Lord give me grace. கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்கள். I will not do sin. ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன். I will not take medicine henceforth. ஆண்டவரே நீ மருந்து எடுக்க மாட்டேன். Lord is sending the grace. கர்த்தர் கிருபையை அனுப்பி கொண்டிருக்கிறார். Lord is sending the grace. கர்த்தர் கிருபையை அனுப்பி கொண்டிருக்கிறார். Receive the grace. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the grace. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the grace. கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Katura bala 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 bashira bakara bala tira bala 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 bakashira bakatura bala 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 katula tira shira bakatula. Amen, amen, amen. Kirba 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 grace 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 grace. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே உன்னேசரிலே ஆகமகிட்டே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே உன்னேசரிலே ஆகமகிட்டே நாம் ஆனந்திப்போம் கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே இயேசுவிலே ஆகமகிட்டே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே இயேசுவிலே ஆகமகிட்டே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்போம். சுகம் பெற்றவர்கள் முன்னுக்கு வாருங்கள். கர்த்தருடைய ஊழியர்கள் உங்களுடைய தலையின் மேல் கைகளை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் எல்லாம் வரும். சுகம் பெற்ற எல்லாரும் முன்னால வாருங்கள். கர்த்தராகிய இயேசு உங்களை சுகமாக்கி இருக்கிறார்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வல்லமைக்கு மாற்றம் இல்லை. அவர் உங்களை விடுதலையாக்கி விட்டார். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே நேசரிலே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். இயேசுவிலே நேசரிலே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே நேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில் விசுவாசித்து
அவரண்டையில் வந்த ஒவ்வொருவரோடும் பேசி ஒவ்வொருவருடைய ஆத்மாவுக்கும் ஆண்டவர் கொடுத்த இளைப்பாறுதலுக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாதியோடு வந்து தங்களுடைய வலது கரத்தை வியாதி இருக்கிற இடத்தில் வைத்து விசுவாசத்தோடு இயேசுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்களோ எல்லாரையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்கும்படினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் மீதியாக உள்ள நாட்களில் உள்ள கூட்டங்களை எல்லாம் இன்னும் மகிமையாக நடத்தி கர்த்தராகிய இயேசுவே தேவன் என்று இந்த தேசத்தில் இன்னும் அதிகமாய் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் துதியும் கனமும் கர்த்தர் ஒருவருக்கே கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2ஆம் நாள் கூட்டத்தை நீர் ஆசை தந்ததுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரம். நீர் தேவன் கர்த்தாவே, இறக்கத்தின் ஐஸ்வரியமுள்ளவர் பரிசுத்த தேவன் கர்த்தாவே, உம்முடைய ஜனத்துக்கு இறக்கப்பட்டு கர்த்தாவே உம்முடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினால நீ தந்த விடுதலைக்காய் சுவாமி சந்தோஷ சமாதானத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கூட்டங்களை பொறுப்படுத்த ஆசிரியம் இந்த ஆரணை ரட்சிப்பது உம்முடைய சித்தம் கர்த்தாவே. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவும் பெற்றுக்கொள்ளவும் நீர் சித்தம் உள்ளவராயிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய சித்தத்தை நாங்கள் பரிபூர்ணமாய் செய்ய உன்னதிகரமாய் உம்முடைய சத்தியத்திலும் உம்முடைய கிருபையிலும் நாங்கள் வளர்ந்து கர்த்தாவே. ஆண்டவரே, தலையாய் கிறிஸ்துக்குள் சகலமாய் சகலத்தில் வளர்ந்து போக சரீரமாகி சபையாய் கர்த்தாவே ஒரே நம்பிக்கையிலும் ஒரே விசுவாசத்திலும் கர்த்தாவே சுவாமி எல்லா ஒருமனப்பட்டு சியோனாய் எருசலேமாய் மகிமையான வரிகளை காணப்பட உதவி செய்ய சுவாமி. கூட்டங்களை பொறுப்படுத்த ஆசையத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். வந்தவர்கள் ஆசையத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா மகிமை கன துதி நிறைவேற்றுக்கொள்ளும். மீதியான நேரம் ஒரு சமூகத்தில் பாதுகாத்து ஜெயத்தோடு நடத்தும். மகிமையான ஒரு ரகசிய வரைக்கா எல்லாரும் ஆய்த்து விட்டுவிடும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.